வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பலன் அளிக்குமா ஸ்டாலினுடைய பயணம்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் துணை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 9 நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்கி இன்று வரை தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள், கல்லூரி பெண்கள், கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், டீ கடையில் டீ குடிப்பது என்று பல்வேறு ஆக்டிவிட்டிகளை, பல்வேறு பயணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு நாமே என்று ஒரு பயணத்தை வரையறுத்திருக்கிறார். மக்களை சந்திப்பது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. 2016 மே மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய நிலைமையில அதற்குள்ளாக மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற முயற்சி அவரிடம் காணப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பலன் அளிக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என இப்போது கேட்கலாம். தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியிலே நடைபயணம் மேற்கொள்வது என்பது புதிதல்ல. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பல தலைவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியை கூட திருச்செந்தூர் கோவிலில் வைர வேலை காணவில்லை என்று கூறி மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நீண்டதொரு நடைபயணத்தை மேற்கொண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் குமரி அனந்தனும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழ் மொழி ஆட்சி ஆக்க வேண்டும் என்றெல்லாம் கோரி அவர் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கோரி கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கையில்தான் திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கடந்த 20ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாயில் நமக்கு நாமே விடியல் மீட்பு என்ற பெயரிலே ஒரு நடைபயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் விதவிதமான உடைகளை அணிந்து செல்கிறார். ஊருக்குள் வரும் வரை வாகனத்தில் வருகிறார். ஊருக்குள் நுழைந்தவுடன் அவர் ஆட்டோவில் வருகிறார், இருசக்கர வாகனத்தில் வருகிறார், சைக்கிளில் செல்கிறார். இப்படி பல அவதாரங்களை எடுக்கிறார். அப்போது பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கிறார். மாணவர்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள் என பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போதெல்லாம் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார். குறிப்பாக கடந்த 5 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்துள்ளீர்கள், எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்னும் நிறைவேறவில்லை, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செய்வீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போதெல்லாம் இது அரசியல் மேடை கிடையாது என்று கூறி சமாளிக்கிறார். விளம்பரத்துக்காகத்தான் இந்த நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்கிறீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கெல்லாம் அவர் முகம் சுளிக்காமல் அந்த கேள்வியை தவிர்த்துவிட்டு வேறு கேள்விக்கு சென்று விடுகிறார். இப்படி பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து பல்வேறு கருத்துக்களையும் கேட்கிறார். பல்வேறு கேள்வி கணைகளுக்கு பதில் சொல்லாமல் நழுவியும் விடுகிறார். இப்படி அவரது நடைபயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இந்த நடைபயணம் என்பது மு.க. ஸ்டாலின் என்ற தனிப்பட்ட நபருக்கான இமேஜை உயர்த்துமே தவிர கட்சிக்கான இமேஜை உயருமா என்பது கேள்விக்குறிதான் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதே வேளையிலே திமுகவினர் இந்த ஒரு நடைபயணம் என்பது திமுகவுக்கு ஒரு புது வேகத்தை, புது வளர்ச்சியை தருமே என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவருடைய நடைபயணத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடைபயணம் என்பது, அதாவது புது புது யுக்தியை கையாண்டு அவர் மேற்கொள்ளும் இந்த நடைபயணம் என்பது அவருக்கு பலனளிக்குமா? அதாவது குறிப்பாக திமுகவுக்கு பலனளிக்குமா? திமுகவுக்கு பலன் அளிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டுமே சரிசமா இருக்கிறது. எது விஞ்சி நிற்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய அதிமுகவை சேர்ந்த சமூக நல வாரிய தலைவர் CR சரஸ்வதி நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திருவிடைமுத்தூர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிசெலியன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல் கட்டமாக எல்லோருடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்கலாம் பார்க்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆரம்பிக்கலாம் பார்க்கிறேன். இந்த நடைபயணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு பலன் தரும்? நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் தனித்து பிரித்து பார்க்க வேண்டுமா, பார்க்க வேண்டி இருக்குமா? அதாவது இந்த நடைபயணம் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போகக்கூடிய நடைபயணம் அல்ல. இவர் மோடி பண்ண ஒரு பிரச்சாரம் பிரதமர் ஆன பிறகு நடைபயணங்களே எடுத்து பார்த்தா கூட கடப்பா சிங்கன்னு சொல்லக்கூடிய ராஜசேகர ரெட்டி பண்ண பயணம், சந்திரபாபு நாயுடு பண்ண பயணம் எல்லாமே இவங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரப்போறவங்கிற ஒரு இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயணமா இருந்தது. இவர் ஒரு 2வது பெரிய கட்சியில 2வது பவர்ஃபுல் லீடர் தான். இவரே அங்க நான் கட்சி வளர்ச்சி இதை கண்டு கருணாநிதி கூறிப்படைவார்னு தான் இவர் சொல்லக்கூடிய லெவல்ல இருக்குது. இவரோட பயணம் இவருக்கு பாப்புலாரிட்டியை கொடுக்கும். கட்சி தான் இவர் நடைபயணம் பண்ணலனாலும் அதிமுக மாற்று திமுக தான் தமிழ்நாட்டில். இந்த பயணம் திமுக தான் மாற்றுங்கிறத கூட கொஞ்சம் உறுதிப்படுத்துது. இதுல ராஜசேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுயும் ஸ்டாலின் எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க? ஒப்பிடல, அவர்கள் மாதிரி இவர் போக கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல போறதுல தவறு இல்ல. அவர் போறாரு, அவரை மாதிரி இவங்க இல்லங்கிற அவங்க சீஃப் மினிஸ்டர்ஸ், அந்த ஆட்சி மாற்றம் அவங்க தான் முதல்வர்ங்கிறது வெளிப்படையான ஒன்று. இவர் அப்படி இல்ல. இவர் நான் பண்றது யார சீஃப் மினிஸ்டர் இவர் சொல்றாரோ
அவர் வந்து பூரிப்படைவார், புலாங்கிதம் அடைவார் இவர் அறிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. திமுக தலைவர் கருணாநிதி தான் முதல்வர் வேட்பாளர், 6வது முறை அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவங்க சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதனால அந்த ஸ்டேச்சர்ல இந்த நடைபயணம் இல்ல. இந்த நடைபயணம் வந்து திமுக தான் மாற்றுங்கிறது அல்லாமல தெள்ள தெளிவான ஒன்று. திமுக இன்னைக்கு நம்பர் 2 யார் அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே கிடையாது. திமுக தலைவருக்கு கருணாநிதியோட இடத்தை நிரப்பக்கூடியவர் ஸ்டாலின் தாங்க அவங்க தெளிவா தெரியும். நிச்சயமா அது அஸ்ஸாம் டேட் உள்ள பொசிஷன் தான். நீங்க சொல்றது நாளைக்கு அஸ்ஸாம் டேட் வந்து இவர் வந்து ராஜசேகர ரெட்டி ஸ்டேச்சர்லயும் சந்திரபாபு நாயுடு ஸ்டேச்சர்லயும் நடக்கலங்கிறதா உண்மை. ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, ஏற்பட்ட என்ன கதி அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். சிஆர் சரஸ்வதி நான் கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வையில அதிமுக 4.5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு தேமுதிக பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் அப்படிங்கிற நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பயணம் அதிமுகவுக்கு எத்தகைய சவாலை கொடுத்து கொண்டிருக்கிறது? அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை பல வருஷம் அரசியல் இருக்காரு. திமுக முக்கிய பொறுப்புகளை தொடர்ந்து அவர் தான் பொருளாளர், இளைஞரணி செயலாளர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவருடைய அரசியல் வரலாற்றில் இதை போல ஏற்கனவே போயிருக்காரு, சைக்கிள் ஏறி இருக்காரு, மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்காரு, ஜிகர்தண்டா குடிச்சிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. நம்ம சந்திச்சு பார்த்திருந்தால் இது ஏற்கனவே செஞ்சியாதானேன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் கேள்விப்பட்டவரை அவங்க கூட்டத்துக்கு போயிருக்கலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கலாம், மேடைகள்ல பேசி இருக்கலாமே தவிர கலர் கலரா டிரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சினிமா ஷூட்டிங் போற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி பின்னாடி கேரவேனோட இந்த மாதிரி ஒரு பயணம் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது வந்து வரப்போற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமையை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இவராக கிளம்பி போய் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறேங்கிற பெயர்ல நான் ஒரு போட்டோ பார்த்தேன் பேப்பர்லயே. வயக்காட்டுல பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. வயல்ல வேலை செய்யறவங்க யாரும் பட்டுப்புடவை எல்லாம் கட்டிட்டு வரமாட்டாங்க. அவருடைய ஆட்கள் ஏற்கனவே போய் எங்க ஆட்களை சேர்த்து வைத்து இவர் போய் எங்க பேசி இவர் போற இடத்துல எல்லாம் இவருக்கு முன்னாடி அவங்க ஆட்கள் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு ஒரு நடைபயணங்கிற பேர்ல ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இது பெரிய பலன்களை கொடுக்குமாங்கிறது 2 சந்தேகம் எனக்கு. ஒண்ணு, அவர் போய் மக்களை சந்திக்கிறது உங்களை உறுத்துதா, இல்லாட்டி அங்க இருக்கிறவங்க பட்டுப்புடவை கட்டிருக்காங்களே உறுத்துதா, இல்ல அவர் கலர் கலரா சட்டை போட்டுக்காருங்கிற உறுத்துதா எனக்கு தெரியல. நானு அவர் கலர் கலரா சட்டை போட்டா என்ன, வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வெட்டி கட்டினானே, வெள்ளை சட்டை போட்டு கருப்பேண்ட் போட்டானே, ஸ்டாலின் என்ற பிம்பம் மாறாதது. அவர் வந்து என்ன ஆடை எடுத்தாலும் வரப்போறாரு வந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் தாங்கிறது தெரியும். அவர் வந்து மாறி மாறி பல்வேறு வாகனங்கள்ல போறதுனால வேட்டியை விட பேண்ட் வந்து ஒரு சௌரியமான ஒரு கம்பாக்டான உடையா இருக்கலாம் கருதி இருக்கலாம். இது கலர் கலரா உடை எடுத்துட்டு போறாருங்கிறது எந்த வகையான அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களை நாங்கள் பார்த்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு புதிய சரி அவருடைய புது அணுகுமுறையாவே இருக்கட்டும். காவிரி பிரச்சனைக்காக இதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் வந்து மெரினா கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தபோது அதற்கு முன்னால் நீங்க எப்படி உண்ணாவிரதம் இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இலங்கை பிரச்சனைக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்த போது நம்ம சொல்ல முடியுமா? இது வந்து அப்ப அவர்களுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடுக்கு ஏற்ப ஒரு விஷயம் தோணுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நீ போனது இல்லையங்கிறது சரியா இருக்குமா? இல்ல, அரசியல் வரலாற்றில் அவருடைய நடைமுறையை பார்க்கணும். எங்களுக்கு எந்த உறுத்தலும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கிறத நாங்க தெளிவா இருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் கொண்டு வந்து சேர்க்கிற மக்கள், தானாக வந்த மக்கள் இல்ல. மக்கள் தூரத்துல நின்று பரவாயில்லையே விரதம் வந்து நிக்கிறாருன்னு பாக்குறாங்களே தவிர இவர் பேசக்கூடியவர்கள் எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாடியே போய் அந்த ஆட்களை ஏற்பாடு செஞ்சு வைக்கிறாங்கிறது தான் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிற செய்தி. அதிமுக மட்டும் சொல்லல, பத்திரிகையில் அந்த மாதிரி செய்தி வந்திருக்காங்க. கூட நீங்க காலைல தினமலர் படிங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அது வந்து இது போன்ற விமர்சனங்கள் வந்து கூட்டத்தை சேர்க்கிறாங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டுமே பொருந்துமா, எல்லா கட்சிக்கும் அந்த கேள்வி பொருந்தும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் திரு கோவிச்செல் என்று உங்களுடைய முதல் கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர்கள் எல்லாரும் எழுப்பியது போல இந்த பயணம் என்ற உத்தி முழுக்க முழுக்க நடைபயணம் அல்ல. நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல முழுமையான நடைபயணம் அல்ல. சில இடங்கள் நடக்கிறார், சில இடங்களில் வேற ஒரு வாகனங்கள் பயன்படுத்துறார். ஆனா மதுவிலக்கு பிரச்சனை உட்பட, முல்லை பெரியார் பிரச்சனை உட்பட, காவிரி பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்காக கடுமையான மிக நீண்ட தூரம் நடைபயணம் மேற்கொண்டார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். நடைபயணம் மேற்கொண்டனால் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட முடியல. இந்த நடைபயணம் என்பது, இந்த பயணம் என்பது எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு? பொதுவாக நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தபோதே மாவட்ட வாரியாக சென்று ஆய்வு செய்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நிர்வாக பொறுப்பில் இருந்த பொழுதே அதன் மூலம் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை அணுகி ஆட்சி கட்டிலிருந்து மக்களை சந்தித்தவர். தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் அதே நிலைதான். ஆக மக்களை சந்திக்கிறார் தளபதி என்ற வார்த்தை ஏதோ தேர்தலுக்காக என்று சொல்லுவது இவர்கள் இட்டுக்கட்டியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய சகோதரி சொன்னதை போல அவராக கூட்டத்தை நிறுத்திக் கொண்டு கலர் சட்டை போட்டுக் கொண்டு விமர்சனம் தளபதிக்கு பொருந்தாது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், அதன் மூலம் இந்த நாட்டு மக்களை எப்படி விடுவிப்பது, அவருடைய பிரச்சனை என்ன சொல்லுகிறார்கள் என்பதை
மக்களிடத்தில் நேரடியாக சென்று ஆராய்ந்து ஆய்வு செய்து அதன் மூலம் ஒரு மாற்றத்தை உருவாக்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற தளபதி நினைப்பது என்பது ஆளுங்கட்சிக்கு வேண்டுமானால் அடிவயிற்றில் புளியை கரைத்த ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கலாம். அதை யாரும் மறுக்க முடியாது. உதாரணம் சுயஉதவிக் குழுவை சார்ந்த சகோதரிகள் நாங்கள் நிராயுதபாணியாக நிற்கிறோம், உங்கள் ஆட்சியில் சுழநிதி கொடுத்தார்கள் என்று கிடைக்கவில்லை என்று புலம்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் 15,000 மகளிர் சுயஉதவிகளுக்கு செல்போன் வழங்குவேன், அம்மா செல்போன் என்று அறிவிக்கிறார். ஆக அந்த அதிர்வு எங்கே வருகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸ்டாலின் மகளிர் சுய உதவிக்குழு சந்திக்கிறதுனால இவங்களுக்கு செல்போன் கிடைச்சிருச்சு. நான் சொல்ல வருகிற இன்றைக்கு அது பேசப்பட்ட செய்தி, அவர்களும் மறுக்க மாட்டார்கள். வழங்கப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் இதனாலதான் அதுங்கிற நீங்க சொல்றீங்களா? அந்த அறிவு இருக்கிறது ஆட்சியை அது கட்டி உங்களோட நம்பிக்கை. என்னோட கேள்வி என்ன, இப்ப ஒரு ஊடகங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை நடத்துறதுக்காக மக்கள் நேரடியா போலாம், இல்ல இந்த கோரிக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நடைபயணம் போல அரசியல் கட்சிகள். ஆனா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நடைபயணம் போறேன் அப்படிங்கிறது ஒரு துணை முதல்வராக இருந்தவருக்கு, ஒரு கட்சியோட பொருளாளர் இருந்தவருக்கு, நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி செயலாளர் இருக்கிறவருக்கு கீழே போய் அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்டாதான் தெரியுமா? அப்ப உங்களுடைய மாவட்ட செயலாளர் எங்கே, உங்களுடைய முந்தைய முன்னாள் மந்திரி பிரதானிகள் எங்கே, அவர்கள்லாம் சரியான தகவலை கொடுக்கலையா? இன்னொரு பக்கம் இதே மாதிரி மக்கள் குறைகளை உங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு மக்கள் சந்திச்சு கேட்டு இருக்காங்க, அவர்கள் சரியான தகவலை தரலையா? இவர்கள் எல்லாம் தவறான தகவலை தந்துவிடார்கள் என்ற அச்சமா ஸ்டாலின்? நிச்சயமாக கிடையாது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அண்ணன் டி.ஆர். பாலு தலைமையில் நேற்றைய தினம் கூட தஞ்சாவூர் வருகிறது. அதற்காக மக்கள் பெருகளை சந்தித்து தேர்தல் அறிக்கைக்குரிய செய்திகளை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் மக்கள் பிரச்சனையை புரிந்து அறிந்து அதன் மூலம் செய்ய வேண்டும், அவருடைய நியாயமான பிரச்சனையை சென்று கேட்க வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை உருவாக்குகிற நோக்கத்தில் நமக்கு நாமே பயணத்தை துவக்கி இன்றைக்கு ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது வேறு, அந்த பிரதிநிதிகள் அது சம்பந்தமாக விளக்கத்தை தந்து தன்னுடைய விளக்கங்களை அளிக்கிறார்கள் என்பது வேறு. உதாரணத்திற்கு படித்த மாணவர்கள் மத்தியில் தளபதி பேசும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தை தருவேன், நம்புங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோக் ஆயுதா யார் தவறு செய்தாலும் அவர்களை விசாரிக்கக்கூடிய நடைமுறை சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவது ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கோ அல்லது திமுகவை எதிர்ப்பாக நினைக்கக்கூடியவர்களுக்கோ சற்று சலனத்தையும் கலக்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்பது பயணத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை. எழுச்சி நீங்க கிடைக்கும் சொன்னீங்க, அது தொண்டர்களுக்கா அல்லது பொதுமக்களுக்கா என்ற கேள்வி விவாதிப்போம். நான் திரு டாக்டர் செந்தில்கிட்ட கேட்க விரும்புறேன். வழக்கமா இது போன்ற பயணங்கள் நடக்குது, அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க வேலையை பார்க்கறாங்க, அவங்கவுங்க தன்னுடைய ட்ரெண்டை முன்னிலைப்படுத்துறாங்க, என்ன செய்யணுமோ அவங்களுடைய தொண்டர்களை ஈர்ப்பதற்கு மக்களை ஈர்ப்பதற்கு செய்யறாங்க. இப்போ வழக்கமா ஆளுங்கட்சி மீது பாயக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை விட்டு எதிர்க்கட்சி மீது இன்னொரு எதிர்க்கட்சி பாய்வது புதிய ட்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு நடைபயணம் அவர் ஸ்டாலின் போயிட்டு இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவரை விமர்சிக்கிறீர்கள். இதற்கான நோக்கம் புரிந்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையோ மாநிலத்தில் கூடிய அதிமுக விமர்சிக்காமல் மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு விமர்சிப்பதற்கான நோக்கம் என்ன? இந்த நடைபயணத்தை நீங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டு கேள்வி பதில் சொல்றேன். முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு 2016 சட்டமன்ற தேர்தல் அதிமுக மோசமான ஆட்சி செய்துவிட்டது, மாற்றாக நல்லாட்சியை தருகிறோம், விடியட்டும் என்ற தலைப்பில் இன்னைக்கு ஸ்டாலின் சந்திக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் முன்னால் வைக்கிற பிரச்சனை என்பது 50 ஆண்டு காலமாக மாற்றி மாற்றி தமிழகத்தை கீழ்நிலைக்கு கொண்டு சென்ற திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியல் தேவை என்பதுதான். அந்த அடிப்படையில் இரண்டு பேரையும் நாம் தோல் வைத்து காட்ட வேண்டிய நிலை இருக்குது. அதுக்காக செய்யறோம். இதுக்கு பேசுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நீங்க சொன்ன ஒரு விஷயம் மட்டும் மன்னிக்கணும், நீங்க ஒரு விஷயத்தோட குறிக்கிறதுக்காக மன்னிக்கணும். அதிமுக திமுகவுக்கு மாற்றாங்க சொன்னீங்கன்னா நான் குறுக்கிட்டு இருக்க போறேன். தமிழகத்தை கீழ்நிலைக்கு தள்ளிவிட்டு அந்த இரண்டு கட்சியும் சொன்னீங்களே, நிறைய விஷயங்கள் நான் பாக்குறோம். நம்ம ஹியூமன் டெக்ஸ் டெவலப்மெண்ட்ல இருந்து பல விஷயங்கள்ல தமிழகம் பல துறைகளை முன்னேறிக்குது. உங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த சுகாதாரத்துறை தமிழகம் முன்னணி மாநிலம் விளங்குறதுங்கிறத அவரே சர்டிஃபை பண்ணியிருக்காரு. படித்தவர்கள் அதிகம் மிகுந்த மாநிலமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கம்பேரிட்டிவா பிற மாநிலங்களோட மிகப்பெரிய முன்னேறி இருக்கும். நான் அதிமுகவோ திமுக நான் சொல்ல வரல, ஒப்பீட்டளவுல பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடக்கூடிய அளவுல தமிழகம் முன்னணியில் இருக்குங்கிறத நீங்க மறுத்த முடியாது. இன்னமும் முன்னேறணுமான ஐ வில் சே எஸ். நீங்க சொல்ற புள்ளிகள இரண்டு மிகப்பெரிய தவறு இருக்கின்றன. ஒன்று, மீண்டும் மீண்டும் மற்ற மாநிலத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏனென்றால் இதே போல மக்கள் தொகை கொண்ட இதே பொருளாதார தென் கொரியா இந்த 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதனுடைய ஜிடிபி ஏறக்குறைய 700 முறை அதிகமாயிருக்கிறது. நீங்க என்னோட மெத்தப்படுத்தவர் உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை முழுவதும் ஒப்பிட முடியாது உங்களுக்கு தெரியும்.
டாக்டர் நீங்க என்னோட மெத்தப்படுத்தார் ஒரு நாட்டையும் ஒரு மாநிலத்தை ஒப்பிட முடியாது. ஒரு மாநிலத்துக்கான சுதந்திரங்கள் வரையறுக்கப்பட்டவை, ஒரு முற்றுமுதலான சுதந்திரம் கிடையாது. ஒரு நாட்டுடைய பாலிசி கொள்கையில் வடிவமைக்கப்படுவது முற்றுமுதலான சுதந்திரம் கொண்டவை. அவர்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஒரு மாநிலத்தை அப்படி செய்ய முடியாது. தமிழகம் முயற்சி பண்ணக்கூடிய பல விஷயங்களை மத்திய அரசு தடுக்கும், மத்திய அரசு ஆதரிக்கக்கூடிய பல விஷயங்களை தமிழகம் எதிர்க்கும். இது போன்ற முரண்பாட்டு சிக்கல் உங்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம நேர பாலிடிக்ஸ் வந்துடலாம் டாக்டர். அடிப்படை நிர்வாக சீர்திருத்தமே பண்ணல அவங்க. ஆனா அந்த இதுக்கு மொழி போல ஒரே ஒரு விஷயம் இந்த புள்ளிவிவரம் பற்றி தமிழகத்தின் புள்ளிவிவரம் எப்படின்னா, ஒரு கால் கொதிக்கிற தண்ணியில இருக்கும், ஒரு கால் ஐஸ்ல இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் போட்டு சொல்ற மாதிரியான புள்ளிவிவரம் இதோட விளக்க வேண்டியதில்லை. நான் இவருடைய இந்த ஸ்டாலுடைய நடைப்பயணத்தை பத்தி ஒன்று சொல்ல போறேன். இது ஒரு வித்தியாசமான நடைப்பயணம். மற்ற கட்சிகள் மக்களை சென்று மக்கள் கருத்துக்களை அறிந்து மக்களை சென்றடைவதற்கான கருத்தை கொண்டு போறாங்க. ஆனா ஸ்டாலின் வேற மாதிரி பிரஷர் இருக்கார். அவர் கட்சிக்கு உள்ளேயே தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நடைபயணம் போய் மக்களை சந்தித்து அப்பா கிட்டையும் தம்பி கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சகோதரி கிட்டையும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. இல்ல டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நம்ம இதை ஒரு வாதத்துக்காக நீங்க வைக்கிறீங்கன்னா கூட இல்ல டாக்டர், அதாவது முன்னாடி அழகிரி இருந்த போது இது சட்ட சிக்கல் இருந்துச்சு, உள்ள ஒரு உள்ளூட்டு மறக்க முடியாது. இன்னைக்கு அழகிரி கட்சியிலே ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என்பது ஸ்டாலினை சேலஞ்ச் பண்றதுக்கு டிஎம்கே யார் இருப்பா நீங்க நினைக்கிறீங்க? இருந்தாலும் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக கலைஞர் மீண்டும் அறிவிக்கப்பட்ட நிலையில எனக்கு தகுதி இருக்கிறது என்று தந்தைக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கலாம். அதாவது மரியாதைக்குரிய டாக்டர் இந்த கருத்து துவக்கத்திலேயே இந்த வாதத்தை நம்ம அப்படி வச்சோம்னா இல்ல இந்த வாதத்தை நம்ம அப்படி வச்சோம்னா தளபதியா என்ற விஷயத்தை திராவிட முன்னேற்றம் தகுந்த முடிவெடுக்கும். அது சிந்து முடிச்சக்கூடிய விளைவாக ஸ்டாலின் முதலமைச்சராக பார்க்கிறார் துடிக்கிறார் என்ற ஒரு கருத்தை தயவு செய்து ஒரு கட்சியின் பார்வையாளர் இருந்த டாக்டர் சொல்லக்கூடாது என்பது கருத்து. திமுக டாக்டர் செந்தில் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளில் சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்வார், 6ஆம் முறை அவர் தான் வருவார் நம்பிக்கை அவர் வெளிப்படுத்திருக்கிறார். நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் நிறுத்திருக்கும் போது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னமும் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்படல? அங்க இது மாதிரி தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு மோதல் இருக்குங்கிற விமர்சனம் சரியா இருக்குமா? அது அந்தந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, அந்தந்த கட்சியுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இதுக்கு பதில நீங்களே சொல்லலாம். இதுக்கு பதில நீங்களே சொல்லலாம். என்னைக்காவது டாக்டர் ஐயா எம்பி சீட் நின்றுக்காரா, எம்எல்ஏ நின்றுக்காரா, டெல்லியில பிரதமரை பார்க்கணும் போய் பார்ப்பாரு. டாக்டர் ஐயா என் குடும்பமே அரசியலில் நிற்காது என்று சொன்னவர் தான் தன் மகனை நிறுத்துகிறார். மறுக்க முடியுமா? எனவே அந்த சொல்லுடைய பதில் இருக்குது. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை அவன் தோழன் அன்புமணி அவர்கள் அவர் மகனாக 21 வயசு ஆயிடுச்சு. என் மகன் இருக்கான், அவன் நான் டாக்டர் ஆனு நினைக்கிறேன், அவன் நாளைக்கு இன்ஜினியர் ஆனா தடுக்க முடியாது. மகனா இப்ப தோழனா மாறிட்டாரு. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. இடைவெளிக்கு பிறகு எழுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் அவருடைய ஆட்சியில் செய்யப்பட்ட தவறுகள் என்ன, வருந்துகிறேன் என்று சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த குற்றச்சாட்டுகள் துடைக்கப்பட்டு விடுமா? இப்படி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருந்தா அந்த குற்றச்சாட்டுகள் துடைக்கப்பட்டுடுமா? பலன் அளிக்குமா ஸ்டாலினுடைய பயணம் என்ற தலைப்பில் இன்று ஆயுத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கோம். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புறேன். இது மக்களை சந்திக்கிறதுக்காக, தொண்டர்களை சந்திக்கிறதுக்காக யாருக்கு எழுச்சி கிடைக்கும் என்பதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் இரண்டாம் கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரண்டாம் கட்டத்தில் மூத்த தலைவர் அப்படிங்கிற முறையில் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறது அந்த யாரு கிடைக்காட்டாலும் அந்த தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துமா இல்லையா? 2016 உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் நீங்க உங்களுடைய கட்சிகளோட கட்டமைப்பு வேலையில பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டணி சமாச்சாரம் பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் கட்டமா உங்களுடைய தொண்டர்கள் எழுச்சி வைக்கிறதுக்கு அந்த வகையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பயணமா இருக்குமா இருக்காது? நிச்சயமாக தொண்டர்கள் எழுச்சி வைக்கிறதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பயணம் தான். அந்த ஆஸ்பெக்ட்ல டிராஸ்டிக் சேஞ்சை தமிழ்நாட்டில் உருவாக்கிறாரு. அந்த ஆஸ்பெக்ட்ல இது நிச்சயமா திமுக காலத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய பயணம் தான். என்னன்னா ஈவன் அதர்வைஸ் திமுக தான் ஆல்டர்னேட்டிவ் தமிழ்நாட்டில், அதுல சந்தேகமே இல்லை. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு தான் இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கழகத்தால ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்கள் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ண முடியும். 84 தோக்கும் போதும் பண்ணிருக்காங்க, 2006 பண்ணிருக்காங்க, பல 96 பண்ணிருக்காங்க. ஆக அது செய்யுங்கனாலும் கூட இன்னைக்கு பல கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற 4% வாக்கெடுத்து திமுகவுடன் 2 தேர்தல் கூட்டணி வைத்த கட்சிகள் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் திமுக பலகீனமாயிற்று, திமுக மாற்று இல்ல நாங்க தான் மாற்றுங்கிற
ஒரு கிளைம் வைக்கும் போது ஊடகங்கள்ல அதுக்கு நல்ல விளம்பரங்கள் கிடைக்கும் போது வந்து திமுகவுக்கு ஒரு வீக் ஆயிட்டோ திமுகங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை டிஸ்பெல் பண்ணதுக்கு ஸ்டாலினோட அந்த பயணம் வந்து பெரும் வகையில பயன்படுது. மேலும் வந்து அந்த பலவீனம் அடைஞ்சிருச்சோங்கிற எண்ணம் திமுகவுக்கே வந்துருச்சுங்கிற எண்ணம் தானே திமுகவுக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்க வந்து 214 நாங்கள் பண்ணி ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாங்க. பெரிய கூட்டணி வேணுங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. மேலும் அது உண்மை. அவங்களுக்கு பெரிய கூட்டணி தான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் 25 பிளஸ் ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் 5 இதான் அவங்களோட ஸ்ட்ரக்சர். இதை தாண்டி ஒரு 15% கூட்டணியில தான் அவங்களுக்கு தேவைப்படும். என்றாலும் நாங்க இப்ப வந்து நாங்க எங்க ஹவுஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு தேவைப்படுது. அதுல பண்றாரு. அதுல வல்ல சில பாதிரியார்கள் போய் பாக்குறது, பால் முகவர்கள் பாக்குறது, நெசவாளர்கள் பாக்குறது, ஒவ்வொரு பிரிவினரும் வந்து தங்களோட குறைய இவங்க ஆட்சிக்கு வந்த கட்சி தானே, இவங்க வருவாங்க தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட பாக்குறது வந்து அந்த கட்சிக்கு பிளஸ் தான். கோவிச்செழியன் போய் மக்களுடைய பிரச்சனையில போய் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்காக அந்த நடைபெறும் சொல்லும் போது என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை 4.5 ஆண்டு காலத்துக்கு உள்ள மட்டும் வந்திருக்கு? இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு போய் நேத்து போய் தேனியில போய் பெருமை தெரிவித்தாரு, நாங்க தான் முல்லைப்பெரியாறுல வழக்கு போட்டோம், நாங்க தான் வழக்கு தொடர்ந்து நடத்தோம் சொன்னாரு. அந்த பிரச்சனை உட்பட தமிழகத்துக்குரிய 99 விழுக்காடு பிரச்சனைகள் காலம் காலமா இருப்பவை. 4.5 ஆண்டு காலத்துக்கு உள்ள வந்த ஒரு பிரச்சனை நாம் போய் கேட்கலாம். இதற்கு முன்னாடி 89 இருந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது நீங்க ரெண்டு பேருமே. அப்ப புதுசா என்னங்க பிரச்சனை போய் கேட்கறது மக்களை வந்து ஒரு கேள்வி பண்ற மாதிரி இல்லையா? நிச்சயமாக அல்ல. என்ன காரணம் என்று சொன்னால், முன்னமே சொன்னதை போல மக்களை சந்திப்பதில் தொடர்ந்து தன் பயணத்தை அமைத்துக் கொண்டவர் கழக பொருளாளர் முன்னாள் துணை முதல்வர் தளபதி அவர்கள். இதைதான் மீண்டும் மீண்டும் சொல்ல வருகிறேன். பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்தவர். நீங்க சந்திங்க தேர்தல் பிரச்சாரத்திலும் அதே போல் வந்தவர். அப்போ உள்ள பயணங்கள் எல்லாமே வாக்கு கேட்டு அல்ல ஒரு கோரிக்கைக்காக நாங்க குமரி அனந்தரம் மற்ற ஒரு கோரிக்கை. இப்ப வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறீங்க, நமக்கு நாமே விடியல் மீட்பு அப்படின்னு சொல்லி இந்த எந்த பிரச்சனை 4.5 வருஷத்துக்குள்ள வந்துச்சு? 4.5 வருஷத்துக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. பவர் கட் இப்பதாங்க ஊழல் இப்பதாங்க இருக்குது, முல்லைப்பெரியாறு இப்பதாங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு ரைஸ் ஆகி நீங்க குரல் கொடுத்து இல்லாச்சு போற இடத்துல மக்கள் என்ன கேட்கறாங்க? மது வந்து ஒழிப்பீங்களா? ஏன்னா மது நீங்க இருக்கும்போது இருந்தது. ஊழல் ஒழிப்பீங்களா? ஊழல் நீங்க இருக்கும்போது புகார் இருந்தது. நீங்க சொல்லக்கூடிய 2 கருத்துக்கு எனக்கு சரியான விளக்கத்தை என்னால் சொல்ல முடியும். மது ஒழிப்பு பொறுத்தவரை திமுகவுடைய மூத்த தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்துவோம். 6வது முறையாக இன்றைக்கு 6வது முறையாக அறிவித்தது. 6வது முறையாக அறிவித்தது மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம். 5 முறை அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த பொழுது துவக்கி அவர்கள் காலத்தில் முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். எம்ஜிஆர் காலத்தில் துவங்கி அதை அரசு நிறுவனமாக மாற்றியது ஜெயலலிதா. தவறான பதிவு செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியது முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள். டாஸ்மாக் நிறுவனத்தை இந்த மதுபான விற்பனை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். நான் மறுக்கல. ஆனால் மதுபான பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறை அறிவித்திருக்கிறது. அப்ப இதற்கு முன்னாடி அறிவித்த 5 அறிவிப்புகள் என்ன ஆயிற்று? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போதே முடிக்கப்பட்ட விஷயத்தை எம்ஜிஆர் தொடர்ந்தார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். நேரத்தில் நானே பதிவு செஞ்சுட்டேன். ஆக மீண்டும் அதைதான் சொல்கிறேன். நாங்கள் கொண்டு வந்த நாங்களே முடிவு நிறுத்திய போது எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிற அந்த மதுவை 2016 முடிவு கட்டுவோம் தெரிவித்து விட்டோம். அதற்கு பிறகு நீங்க 4 முறை ஆட்சிக்கு வந்தீங்க. 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஆட்சியில் இருக்கு. அப்பையும் நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்து சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள். 2 வயது பையனுக்கு சாராயத்தை குடித்து வைத்து வாட்ஸ்அப்பில் ஊடகத்தில் செய்தி பரவலாக்கப்பட்டு கல்லூரி மாணவர்கள் நடனமாடுகிற இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட ஒரு முதிர்ந்த தலைவர் எடுத்திருக்க நல்ல ஒரு முயற்சி தெரிவித்திருக்கிற அறிவிப்பு அதை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்துகிறார். இந்த மாதிரியான ஒரு பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் வந்து காலங்காலமா எல்லாத்தையும் இருக்கு. இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, நீங்க பரவிட்டு இருக்கீங்க. அந்தந்த ஊர்ல அந்தந்த சின்ன பையனை வச்சு வேடிக்கை பண்றது அதவே பண்ணிட்டு தான். இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கெட்டு போக கூடாது என்று ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் செய்வன் என்று உத்தரவாதம் தருவது என்ன தவறு? இல்ல, அதை மக்கள் மத்தியில் நாங்கள் உறுதிப்படுத்துவது தருவது தவறே இல்லை. மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரே இடத்தில் மரம் நட்டால் தவறு இல்ல, மரம் நடுவது தவறு அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஒரே இடத்தில் மரம் நட்டால் கடந்த ஆண்டு நட்ட மரம் என்ன கேள்வி. 4.5 ஆண்டு காலத்தை பார்ப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பொறுத்தவரை தமிழக அரசு அதிமுக வந்த போதும் திமுக இருந்த போதும் தொடர் பிரச்சனை தான். ஆனால் தளபதி சொல்கிறார், அந்த மூத்த ஜல்லிக்கட்டினுடைய பயனாளிகள் அதை பயன்படுத்தக்கூடிய காலை வைத்திருக்க முதலாளிகள் சொல்லுகிற பொழுது உங்களுக்காக போராடி ஜல்லிக்கட்டு காலையை இந்த ஜனவரியில் நடத்த நான் முயற்சி எடுப்பேன் செய்வேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறார். இதுதான் மக்கள் பிரச்சனையை தளபதி கேட்கிறார் என்பதற்கு ஜனவரியில் அவர் என்ன மாதிரி முயற்சி எடுத்து செய்வாரு? நிச்சயமாக போராடி பெற்று தருவார். மத்திய இணக்கமான போக்கில் இருக்கா, மாநிலத்தோட இணக்கமான போக்கில் இருக்கா, இல்லாட்டி நீ தனியா ஒரு வழக்கு தொடர போறாங்களா?
மக்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்கி மத்திய மாநில அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி ஜல்லிக்கட்டு விளையாட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அது கலாச்சாரத்தின் அடையாளம் என்று சொல்லுவதற்கு திமுக தயாராக இருக்கிறது என்பதை இந்த நீதி கேட்கும் நம்முடைய இந்த சமர்த்தாமை திட்டத்தில் தளபதி தெரிவிக்கிறார். ஆக 4.5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, தொடர் பிரச்சனையை பார்த்து இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவில் தளபதி தொடர்ந்திருக்கிற பயணம் தான் நமக்கு நாமே பயணம். கேட்க விரும்புறேன். நாமக்கல்ல ஒரு செயல் வீரர்கள் கூட்டம், அதிமுக தொண்டர்கள் கூட்டம் நடக்குது. அங்க வந்து அமைச்சர் திரு தங்கமணி உரையாற்றார். உரையாற்ற சொல்றார் 13ஆம் தேதி இங்க வந்து ஸ்டாலின் வர்றாரு. அவர் வரும்போது நம்ம வந்து அவர் வரக்கூடிய சாலைகள்ல பூரா நம்ம வந்து அதிமுக பேனரை போட்டணும், அதிமுக கொடிக்கமல் நட்டணும், எல்லா இடத்துலயும் நம்முடைய சாதனைகளை பூரா எல்லா சோர்லையும் போட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் 13ஆம் தேதி வரும்போது அதுக்காக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முன்னேற்பாடுகள் செய்யறாங்களோ இல்லையோ, அதிமுக தொண்டர்கள் முன்னேற்பாடு செய்யறாங்க. அது வந்து அமைச்சர் தங்கமணி அவர்கள் முன்னெடுத்து செல்றார் அப்படின்னு அவருடைய பயணத்தை பார்த்து அதிமுக கவலை கொள்கிறது என்ற சந்தேகம் தான் வரும். இல்லையே, நான் முதல்ல சகோதரர் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்லிடுறேன். மதுபான வந்து என்னமோ திமுக கொண்டாந்தாங்க, 3 நாங்க அதிமுக பரிசுல கொண்டாந்து சொல்றாங்க. இத்தனை முறை அவங்க தலைவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. பல முறை அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாத்தை விட மதுபான தொழிற்சாலையில கொஞ்சம் அவங்க 3 நாள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அது அவங்க தலைவர் சொல்ல அதை விட்டு அடுத்து வந்து அதிமுக வேண்டப்பட்டு வச்சிருக்காங்க, திராவிட முன்னேற்றத்துக்கு வேண்டப்பட்டு வச்சிருக்காங்க. 90% அவங்க தான் வச்சிருக்காங்க. இல்ல நம்ம சரி, நான் அடுத்து அவங்க கேள்விக்கு வரேன். அதோட எவ்வளவு சப்ளை நடக்குங்கிறத புள்ளிவரத்தோட சொல்ல முடியும். 16,000 கோடி சொல்ல முடியும். நம்ம திமுக வருமானம் அது வேண்டியது. மதுபான தொழிற்சாலை 16,000 கோடி மதுபான ஆலையிலிருந்து எவ்வளவு வந்து வரப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு. அவங்க தேர்தலுக்காக சொல்லிருக்காரு. அடுத்து நான் சொல்றேன் இந்த பேனர் வைக்கிறத பத்தி. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலுமே அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது, இப்ப நாங்க அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாள் வரும்போது அதற்கு முன்னாடியே திமுகவுடைய பேனர்கள் தெரு பூரா இருக்கும். அவங்க ஒண்ணும் பண்ணாத ஒண்ணு இல்ல. திமுக வந்து பூரா பேனர் வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் பிரச்சனை இருந்தது. நம்ம டிராபிக் ராமசாமி வந்து அவங்க அம்மாவுடைய பேனர் கிழிச்சாருன்னு. அதே வருஷத்துல மார்ச் மாசம் திமுக திரு ஸ்டாலினுடைய பிறந்த நாளைக்கு எல்லா இடத்திலையும் பேனர்கள் மாத கணக்கில் இருந்தது. கோர்ட்டு சொல்லி இருக்க 1 நாள் 2 நாள்ல அதைத்தான் திரு டிராபிக் ராமசாமி சொன்னாரு. கோர்ட்டு சொல்லிருக்கேன், அவங்க வச்சிருக்காங்க, நான் கிளிக்கிறேன்னு கிழிச்சாரு. இதே சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோட்ல நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன், மாத கணக்காக இருந்தது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளுக்கும் உரிமை உண்டு. எங்களுடைய அம்மாவுடைய நான் மறுக்கல. நீங்க வந்து யாரை கேட்டு செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க நான் கேட்கல. உங்களுடைய பரிபூர்ண உரிமை நான் மறுக்கல. ஆனா திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் பயணம் மேற்கொண்டார் என்று தெரிந்து அவர் வரும்போது நம்முடைய சாதனைகள் அங்க இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தட். நீங்க வந்து அந்த நடைபயணம் அவருடைய பயணம் இதே மாற்றத்தை ஏற்படுத்துமோங்கிற கவலை அதிமுக இருப்பது கிடையாது. அந்த கவலை ஒரு 0% கூட கிடையாது. எங்கள் சாதனை விளக்க கூட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நடக்குது. நோட்டீஸ் கொடுக்கப்படுது, தேவையில்லைங்க, பிரச்சாரங்கள் கொடுக்கப்படுது. மாநகராட்சி தீர்மானம் எதற்கு உள்ளே வர பிரச்சனை நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். மதுரை என்பது எவ்வளவு டிராபிக்கான ஜோன் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு சட்டமன்றம் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா அப்போ ஆளுங்கட்சியை தானே சொல்லுவீங்க. போடப்பட்ட தீர்மானம் மதுரை எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு தெரியாது. தெரியணுமா? தினகரன் அலுவலகம் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு பிரச்சனை நடக்கும், டிராபிக் ஜாம் ஆகும், அதற்கான சீரான ஏற்பாடுகளை செய்யறதா அல்லது உள்ளே வராதுன்னு சொல்றதா? நாளைக்கு அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் முடிவெடுத்தா, இல்லங்க டிராபிக் ஜாம் ஆயிரும், முதலமைச்சர் வந்தாலும் டிராபிக் ஜாம் ஆயிரும் சொல்லி பேன் பண்ணுவாங்களா யாராவது? முதலமைச்சர் வந்தா டிராபிக் ஜாம் ஆகும் அப்படின்னு அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்யறதா காவல்துறையோட கடமை, மாநகராட்சியோட கடமை, மற்றவர்களுக்கு துறையோட கடமை. அதற்கு திமுக ஒத்துழைக்காது தானே. மாநகராட்சியில மதுரையில நுழைய தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அது வந்து எதை காட்டுது? இந்த ஒரு அச்சம், ஒரு கவலை சூஸ் பண்ணிருக்கிற இடம் சென்டர் ஆஃப் தி டவுன், மதுரையோட மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடம். அதான் மாநகராட்சி சொல்றாரு. ஜனநாடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் அவரை பாத்தீங்கன்னா நீங்க திரு ஸ்டாலின் வரும்போது அவங்களோட பாதுகாவலரை பாத்திருப்பீங்க. நேற்று கூட தயவு செஞ்சு முடிஞ்சா எனக்கா வாட்ஸ்அப்ல போட்டு பாருங்க. ஒருத்தர் வராங்க, தள்ளி விடுறாங்க, தள்ளு தள்ளு தள்ளு, தலைவர் சைக்கிள் ஓட்டுறாரு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஆர்வத்தோட எல்லாம் கிடையாது. இவர்கள் போற பாதையில் மக்கள் வரக்கூடாது என்பதற்காக தள்ளி விட்டுட்டு போறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் மக்கள் எல்லாம் பாக்கலைங்க. மக்களை பக்கத்திலே வர விடல. அவர்களா ஏற்பாடு செஞ்சு வச்ச மக்களை தான் சந்திக்கிறார்களே தவிர பொதுமக்களை எல்லாம் ஒன்னும் சந்திக்கல. ஒரு மாநகராட்சி வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இது சீரியஸா எடுத்துக்கிடுச்சு. இது வந்து ஒரு அரசியல் விமர்சனத்துக்கு உள்ளாகுமா இல்லையா? நான் அப்படி கேட்டேன். நீங்க வந்து மதுரை
மதுரையில வந்து இப்படி பிரச்சனை இருக்குன்னா அவர் துவங்கிய குமரியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து விருதுநகர்ல இருந்து தேனியில இருந்து பல இடங்கள் அதிமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கு. மதுரையில கருணாநிதி குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே உங்களுக்கு தெரியாதா? அங்க ஒட்டிருக்க போஸ்டர்ஸ் நீங்க பாக்கலையா? இல்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சனை உருவாக்கி அவர் குடும்ப சண்டையில அவர் பிரச்சனையாகி அதன் மூலம் அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் பிரச்சனை வராதா? அப்புறம் எப்படி நடந்து போனாரு, அப்புறம் எப்படி கடந்து போனாரு, எப்படி நடந்துச்சு? இல்லங்க, நான் இது பாதுகாப்பு போனாரு, பாதுகாப்பு கடந்தாரு, என்ன பிரச்சனை வந்துச்சீங்க? பாதுகாப்போட வந்ததுன்னா நாங்க சொன்னதுனால பாதுகாப்பு வந்திருக்கோம் நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய சேஃப்டிக்கு நாங்க அறிவிக்கிறோம். அவங்க அதை தாண்டி அவங்க செய்யும் போது அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பதில் சேஃப்டிக்கு அறிவிக்கிறா இருந்தா அந்த மாவட்ட எஸ்பி அறிவிச்சிருந்தாரு, மதுரையோட கமிஷனர் அறிவிச்சிருந்தாங்க. பத்தி மாநகராட்சி மேயருக்கான கடமை என்னங்கிற உங்களுக்கு தெரியாது. சொல்ல வேண்டியது கமிஷனர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு அப்படின்னா போலீஸ்க்கு தானே கொடுப்போம். நாங்க தீர்மானம் ஏற்றி போலீஸ் கிட்ட கொடுத்து இதை தடுத்து நிறுத்துங்க, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், இதனால பிரச்சனை வந்தா நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய நாங்க we are sent to the police. தளபதியுடைய வருகை காவல்துறையை தான் நாங்க மறிக்க சொல்லுவோமே தவிர நாங்க யாருமே இங்க நிக்க போறது இல்ல. நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக சகோதரி சொல்வதை போல தளபதியின் வருகை மதுரையில் இருக்கிற அதிமுகவிற்கு ஆளுங்கட்சி பதவிக்கு ஒரு கலக்கத்தை உருவாக்கியதால் தான் சகோதரி சொன்னதை போல சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முதல் காரணம். நீங்க மறுப்பு சொன்ன பிறகு அழகிரிய காரணம் காட்டுகிறார். ஆக சரியான காரணத்தை ஒரு பாயிண்ட் பாருங்க. மதுரையில நீங்க நமக்கு நாம திட்டத்துக்கான போஸ்டர் கூட ஒட்டப்பட்டிருக்கிறதுல எமக்கு நீங்க சொல்லிட்டு அழகிரியோட படத்தை போட்டு அவங்க ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அது அதிமுக போஸ்டர் ஓட்டல. திமுக தலைவரோட படத்தையும் அழகிரியோட படத்தையும் போட்டு இந்த பக்கம் நமக்கு நாமே நீங்க ஸ்டாலின் போடுறீங்க, எமக்கு நீ அப்படின்னு போட்டு மூத்த மகன் நீயே முதல் மகன் நீ அவரு போடுறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வருகிற தளபதி மதுரையை கடக்கிற பொழுது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழும் போகும் என்று சொல்லுகிற அந்த சப்பவாதத்தை மக்கள் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறாங்க. அங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்டர் காண கிடைக்கிற நீங்க மறுத்த மாட்டேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இரண்டு பக்கம் போஸ்ட் அதிமுக தரப்புல இருந்து எந்த திட்டி போஸ்ட் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் கருப்பு சிவப்பு கொடி போட்டு தான் போட்டு விமர்சனம் பண்றாங்க. அவர் வந்து நமக்கு நாம என்றாரு, இவங்க எமக்கு நீ என்றாங்க. எல்லாவற்றையும் கடந்த சக்தி தளபதிக்கு உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்பதை மதுரையும் நிரூபித்து காட்டியிருக்கிற காட்சியை பாமர பொதுமக்கள் சந்தித்த சம்பவங்களே நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அதிகமாக சந்தித்திருக்கிறார். நான் திரு டாக்டர் செந்தில் கேட்க விரும்புறேன். இது வந்து ஊழல் புகாருக்கு உள்ளான கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் புகார்ல சிக்கி இருக்குங்கிறது 2011 உங்களுக்கு தெரியுமா? அதுல வந்து உங்களுடைய நிறுவனர் கொடுக்கக்கூடிய அறிக்கையில அவங்க வந்து சர்க்காரி ஊழல் 70கள் நடந்த விஷயங்கள் எடுத்திருக்கீங்க. அதற்கு பிறகுதான் உங்களுடைய கட்சியே உருவானது, அதற்கு பிறகுதான் நீங்க கூட்டணி வச்சீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா ஊழல் புகாருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளாயிருக்குன்னு சொன்னா? ஊழல் புகாருக்கு ஆளாகாத கட்சி ஏதாவது என்று சொல்லுங்க. ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது பலமுறை கேள்வி கேட்கிற கேள்வி, மீண்டும் மீண்டும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி. இந்தியாவில் தேர்தல் என்பது 51 மதிப்பெண் பெற்றால் வெற்றி, 49 மதிப்பெண் பெற்றால் தோல்வி. சட்டமன்ற நாடாளுமன்ற வெற்றிகளை குவிப்பதற்கு கூட்டணி தேவைப்படுகிறது. இந்த கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸோடு சேர்ந்தால் முதலாளி வர்க்கம் ஒழிந்துவிடும், தொழிலாளர் சர்வாதிகாரம் வந்துவிடும் என்பதற்காக கூட்டு சேர்வதில்லை. தேர்தல் வெற்றிக்காக அமைக்கப்படுகிற கூட்டணிகள். அதனால இந்த கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்படுவதில்லை என்பது வெளிப்படை, அது உண்மை. அந்த அடிப்படையில் நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். முக்கியமா அந்த பத்திரிகையாளர் தொடர்ந்து ஒன்று சொல்றாரு. முதலாவது இடத்தில் அதிமுக, இரண்டாவது இடத்தில் திமுக, அவங்களை விட்டா இவங்க தான். இந்த மனநிலையில் இருந்து தமிழகத்தை மாற்றுவதும், தமிழகத்துக்கு உண்மையான விடிவு என்பது 2 ஆண்ட கட்சிகளுக்கு மாற்று காண்பது என்பதற்கான அரசியலை கொண்டெடுத்துக்கிறது தான் நம் முன்னால் இருக்கிற ஒரு சவால். இல்ல இப்ப கட்சி மீது உழைப்பார் இருக்கிறது, காங்கிரஸ் மீது உழைப்பார் இருக்கிறது, பாஜக மீது உழைப்பார் இருக்கிறது. இல்லாத கட்சி எது நான் கேட்கிறேன். இல்லை 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 இல்லை, எங்க மேல உழைப்பார் கிடையாது. பாண்டே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க முழுசா படிச்சிருப்பீங்க, நான் படிக்க முடியாது. ஒவ்வொரு அமைச்சர் மேலும்
இத்தனை லட்சம் ஊழல் என்று எந்தெந்த கோர்ட்ல வழக்கு இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது வழக்கத்துக்கு மாறாக விதிமுறைகளை மீறி முறைகேடாக அனுமதி கொடுத்தார் வழக்கு இருக்கு. நாங்க அவர் செஞ்சாருன்னு நான் சொல்லல. எப்படி திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மீதும் அதிமுக தமிழக முதலமைச்சர் மீதும் வழக்கு இருக்கிறதோ வழக்குல ஒரு தீர்ப்பு சாதகமா ஒரு தீர்ப்பு பாதமா இருந்திருக்கும். அதுக்குள்ள போகவே இல்லை. நான் கேட்கிறது அதே மாதிரியான புகார் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் மீதும் இருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் எங்க மேல் இருக்கிறது ஊழல் வழக்கு கிடையாது. இந்த நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து 1,76,000 பேர் சொல்றோமே, அதுலயே ஆராசா கை நீட்டி காசு வாங்கினாங்க கிடையாது. அதுல வந்து முன்தேதிட்டு சொன்னாரு. இன்னைக்கு முன்னாடி வருவதற்கே முன்னாடிங்கிற திட்டத்தை மாத்தினாரு, 7 முறைங்கிற மாத்தினாரு. அவருடைய உடனடியாக முன்தேதிட்டு மாற்றி அந்த விதிமுறை வந்து ஒருவருக்கு மட்டும் மாறிய 200 கோடி ரூபாய் பெற்ற வழக்கு என்ன ஆகிறது? தன் குடும்பத்துக்கு கிடைத்த 200 கோடி ரூபாய் வழக்கு என்ன ஆகுது? பணம் இல்லையா? அதே போல தீர்ப்பு வரும் வரை அன்புமணி எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் திமுகவில் இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும். இதை மரியாதைக்குரிய டாக்டர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் நிறுவனாக முடியும். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் மனைவி மீது எதை சொன்னாலும் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. 3ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட வழக்கு ஒரு பட்டியலே இருக்கு. தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. விஞ்ஞான முறையில் சட்டத்தின் அடிப்படையில் நீதித்துறை இதுவரை தவிர குற்றம் செய்யவில்லை. நான் சொல்றேன், இந்த சர்க்காரியா ஊழல் வந்த பிறகுதான் அவங்க 4 முறை ஆட்சிக்கு வந்தாங்க. 4 முறை திராவிட முன்னேற்ற தலைவரே வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் இருந்தாரு. நம்ம பார்க்கறது சட்டப்படி உங்கள் மீது ஒரு புகார் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஒரு புகார் இருக்கிறது, அதிமுக மீது ஒரு புகார் இருக்கிறது. அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம அந்த புகார் வந்து நிரூபிக்கப்படாத வரை ஒன்னு பத்தி பேசாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணியின் மேல இருக்கிற வழக்கு ஒரு நடைமுறை பின்பற்றப்படாததுக்கான ஒரு வழக்கு. அதுல பணம் கையாகப்பட்டது இல்ல. நிரூபிக்கப்பட்ட குற்றம் உண்டா? நீங்க பாத்தீங்க, இது ஊழல் வழக்கு கிடையாது. திமுக மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்டா? மாற்றுகிறீர்கள். தயவு செய்து டாக்டர் அவர்களே, நீங்களே விஞ்ஞான வகையில் ஊழல் என்று மாற்றுகிறீர்கள். வரியை தான் சொல்றாரு. சர்க்காரிய கமிஷன் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் மீது எந்த அளவுக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறதோ அதே நிலைதான் திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் பொருந்தும். நம்ம ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டிய டாக்டர், நம்ம இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்கிறோம். சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் போன்கள் தருகிறாரே, தன்னுடைய போன் நம்பரை தருவாரா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் ஸ்டாலின். முதலமைச்சரை பார்த்து இப்படி போன் நம்பர் தருவதெல்லாம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமா? இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களுடைய போன் நம்பர் யாருக்காவது பப்ளிக்ல கொடுக்கப்பட்டிருக்கா? பலன் அளிக்குமா ஸ்டாலினுடைய பயணம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தை நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் சி.ஆர். சரஸ்வதி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்ப 2010 இறுதியிலும் 11 இதே போன்ற திடீரென்று 4 ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை திருச்சி, கோவை, மதுரை போன்ற இடங்கள் நடத்திய பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. அப்ப உங்களுக்கு வந்து இந்த சந்தேகம் இல்ல, திடீர்னு ஏன் மக்களை சந்திக்க போறாங்க, திடீர்னு எழுச்சி சொல்றாங்க, இதுல வந்து பலன் அளிக்குமா இல்ல? அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஒரு மாபெரும் கூட்டங்களை நடத்தினார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது போன்ற வாய்ப்பு இதுலயும் இல்ல, நீங்க எப்படி மறுக்கிறீங்க? நாங்க ஆமான்னு சொல்லல. நாங்க என்ன மறுக்கிறோம், நாங்க என்ன சந்தேகப்படுறோம், நாங்க என்ன பயப்படுறோம்? நத்திங். நாங்க அதை பத்தி பேசவே இல்லையா? செல்லக்கூடிய இடங்களா இருக்கக்கூடிய கூட்டமும் இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், எந்த கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் நிச்சயமாக ஏன் திமுகவும் நடத்தி இருக்காங்க, இப்போ நடத்தினாங்க, கடலூர் நடத்தினாங்க, எல்லாம் உங்களுடைய நாளேட்ல எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இந்த நடைபயணம் பற்றி மேற்கொள்ளப்படுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா பிரச்சனையும் வருது. இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்ல, தினமலர் படிங்க, எங்க நாளேட சொல்றீங்க. இன்னைக்கு எத்தனை ஷர்ட் வாங்கியிருக்காரு, எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருந்து 300 ஷர்ட் வாங்கியிருக்காரு, ஷூ வாங்கியிருக்காரு, ரேபோ வாங்கியிருக்காரு. அதனால போற இடத்துல எப்படி ஆட்கள் வராங்க, சில்வர் டம்ளர் வாங்கப்படுது. இதெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் வருது. சொல்றேன், சி.ஆர். சரவதிட்ட வந்து
50-100 புடவையா இருக்கும் நினைக்கிறேன். அதை நான் குற்றமா சொல்லலைங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லா பத்திரிகையிலும் வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நாங்க மட்டும் எழுதல, எல்லா விமர்சனங்களும் எல்லா வகையிலும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அவர் சூ போட்டாரு தவிர அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கு, உரிமை இல்ல, அது வந்து சரியான விஷயம் பண்ணாரு. ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல வரலாம் எப்படி வடிவேலு காமெடியா வச்சு போடுறாங்க, செந்தில் காமெடி வச்சு போடுறாங்க, இதெல்லாம் அதிமுக போடுறாங்க. சாமானிய மக்கள் உங்களுடைய ஐடி விங் எப்படி செயல்பட்டு எல்லா ஐடி எல்லாருக்கும் ஐடி இருக்குல்ல இன்னைக்கு. எங்க ஐடி அவ்வளவு கிடையாது, இவங்களோட ஐடி கம்பேர் பண்ணீங்கன்னா நாங்க ஒண்ணுமே கிடையாது. நாங்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் எல்லாமே ஆனா இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை போல இறங்கி போய் மக்களை சந்திச்ச வரலாறு கிடையாதுங்க. மன்னிக்க வேண்டும் சகோதரா. எங்கேயா கூட்டம் போடுவாங்க, எல்லாரையும் வர சொல்லி பேசுவாங்க, ரோட்ல இறங்கி சைக்கிள் ஓட்டி ராட்னா நாட்டு நாங்க பார்த்தது ஆர்கனைஸ்டாவே இருக்கட்டுமே, முன்னாடி அரங்கேற்றப்பட்ட விஷயமாவே இருக்கட்டுமே, வரையறுக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதுல என்ன தவறு கேட்கிறேன். நான் சொல்றேன், ஒரு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க யார் யாரெல்லாம் சந்திக்கிறோம் கூட்டு வைக்கிற பாக்கணும். தவறு சொன்னா நாங்க என்ன பயந்து போய் ஐயோ போயிட்டாரா எங்களுக்கு அப்படிதான். நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்களுக்கு தெரியும் எங்க ஆதரவு எப்படி இருக்கு மக்கள் கிட்ட. உங்களுக்கு கவலையே இல்லன்னு நீங்க வந்து மதுரை மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்க வேண்டியதுல உங்களுடைய நாளேட்டுல பக்கத்து பக்கம் விமர்சனங்கள் ஒரு பத்திரிகை என்பது நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி எழுதத்தான் செய்வாங்க. நீங்க நான் ஏன் கேள்வி கேட்கறீங்க கேட்கல, நீங்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்ல, அக்கறையே இல்ல, நாங்க மட்டும் பேசாம உட்காந்து சொன்னீங்களே, அதனால பத்திரிகையில திமுக பத்தி மதிமுக பத்தி எதுவுமே எழுதாம ஒரு பத்திரிகை எப்படி நடத்தும் ஒரு ஆளுங்கட்சி? எல்லாரும் பத்தியும் எழுதணும், எல்லார பத்தியும் எழுதணும். பத்திரிகை நான் கேட்கிற கேள்வியே வேற. நீங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு இதை பற்றி எந்த சலனமும் எங்க முதலமைச்சர் ஒன்னும் கமெண்ட் அடிக்கலையே, எங்க முதலமைச்சர் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே, எங்க அம்மா கிட்ட இருந்து ஏதாவது கமெண்ட் வந்துச்சா, எங்க அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டாலின் இப்படி போகிறார், ஸ்டாலின் இப்படி பண்ணுகிறார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் இது சம்பந்தமாக செய்தியை பதிவு செய்கிறார்கள். நமக்கான திட்டத்தில் ரத்த விஸ்வநாதன் மறுக்க முடியுமா? அவர்கள் எங்கள் அமைச்சரை பத்தி பதிவு செய்யலையா? அவர்கள் எங்கள் அமைச்சரை பத்தி பேசலையா? சட்டமன்றத்தில் எந்திரிச்சு கொடுக்கலையா? எங்களை பேச விடாமலையா? அமைச்சர்களுக்கு உரிமை உண்டு, எங்களுக்கு உரிமை உண்டு. நீங்கள் முதலமைச்சர் ஏதாவது பேசியிருந்தா தான் நீங்க இந்த கேள்வியை கேட்க முடியும். எங்க அம்மா அதை பத்தி ஒரு அமைச்சர், ஒரு பேச்சாளரோ, ஒரு எம்எல்ஏயோ நாங்க பேசுவோம். பேச உரிமை இருக்கு. முதலமைச்சருக்கு இது பொருட்டே கிடையாது. பொருட்டே கிடையாது. முதலமைச்சர் பேசலங்கிறதையும் பதிவு பண்றேன். முதலமைச்சருக்கு தெரியாம எந்த அமைச்சர் பெருமக்களும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்றேன். நீங்க அதிமுக 2011க்கு முன்னாடி உள்ள சொன்னீங்க. 2011ல அதிமுக வந்து சுமார் 12 எம்பிக்களோட ஒரு பவர்ஃபுல் ஒரு அணியோட இருந்தாங்க. சிபிஎம், சிபிஐ, மதிமுக எல்லாம் அந்த நடத்தும் போது அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்தினதே நம்பர் 1 பர்சன். ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதான் அது பார்க்கப்பட்டது. மற்ற கட்சிகளும் வந்து வேற வழி இல்லாம அவங்களோட சேரணுங்கிற ஒரு தோற்றத்தை உள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது. இது அப்படி அல்ல. இது வந்து இந்த கட்சிக்குள்ள கட்சி அந்த பார்ட்டி வந்து பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு பலனடிக்கூடிய ஒரு இதான் பார்க்கப்படுதே தவிர அதே போல ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாட்டு இது பார்க்கப்படல. அதாவது பொதுக்கூட்டமா பார்க்கும்போது பெருந்தொழில் இருக்கும். இது வந்து பயணமா பார்க்கும்போது அப்படிப்பட்ட காட்ட முடியாது. அவங்க வந்து கூட 2 கூட்டணி கட்சியோட நின்னாங்க. இவங்களுக்கு கூட்டணியே செட் ஆகல. ஓகே, நாங்க அதிமுக வந்து அப்ப கூட்டணி இருந்ததுன்னு சொன்னா இப்பயே கூட திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இதே பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, பல இடங்கள்ல கடலூர் உட்பட, கோவை உட்பட, திருச்சி உட்பட பல இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுறாங்க, பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறாங்க. அதுல திரண்ட கூட்டங்கள் உங்களுக்கு ஒரு மாற்று செய்தி சொல்லியா? பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இல்ல. அவங்க ஏற்கனவே தனிச்சு வந்து அது ஒண்ணு புதுசா போல 30 வருஷமான கட்சி. 89 தனிச்சு நின்று இருக்காங்க, 91 தனிச்சு நின்று இருக்காங்க, 96 தனிச்சு நின்று இருக்காங்க. மீண்டும் தனிச்சு நிற்கிறதுனால வந்து பெரிய மாற்றம் ஏற்பட போல. ஏற்கனவே பிரசிடென்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க பொசிஷன் வந்து இல்ல, அவங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமாங்கிற கேள்வி யாரும் எழுப்பல. ஆனா இவ்வளவு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் திரள்றது இல்ல. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிகளை கூட்டம் திரட்ட சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சேர்த்தா சொல்றேன் நான். அவங்க வந்து கடலூர்ல மாநாடு நடத்தினாங்க, அவங்க மதுரையில மாநாடு நடத்தினாங்க. அங்க திரண்ட கூட்டங்கள் பார்க்கல. கூட்டம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கூட்டம்னாலும் கூட மதிமுக 7 சீட் இருந்த இடத்துல இவங்க 8 சீட் நின்ன கட்சி தான். திமுக வந்து 35 எம்பி சீட்டு திமுக கூடிய கூட்டம் நிச்சயமா ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி. நீங்க அதிமுக கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திமுக இல்லைனாலும் கூட இந்த கட்சியோட எல்லாம் திமுக ஹெவியா இருக்கு. நான் திரு கோவிசல் என்று கேட்க விரும்புற விஷயம்,
நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. இது பாக்குறதுக்கு ஒரு பெருந்தன்மை போல தோற்றம் அளித்தாலும் கூட 2G பிரச்சனையில தயாநிதி மாறன் ஒண்ணு சேர்ந்த உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னாரு 2G பிரச்சனை என்னாச்சுன்னு செய்தியாளர் கேட்கிறாங்க, அதெல்லாம் முடிந்து போன விஷயம் சொல்லி சொன்னார். அப்படி ரெண்டு பேர் சேரும் போது வரும்போது சாரி கேட்கும்போது முடிஞ்சு போற விஷயமா? ஊழல் புகாரில் இருந்தது, மற்றும் இருக்கக்கூடிய புகாரில் இருந்தது, மதுரையில வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி பிரச்சனை இருந்தது, ஒரு புகார் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு அது ஏதாவது தெரிந்தோ தெரியாமல் நடந்திருக்கலாம், அதற்காக வருந்துகிறோம் சொன்னா முடிஞ்சு போச்சா? முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி இந்த நேரத்தில் நீங்க எழுப்பியிருக்கீர்கள். அதுக்கு முன்னதாக மரியாதைக்குரிய நம்முடைய அரசியல் விமர்சகர் சொல்வதை போல அதிமுகவுக்கு நிகரான ஓட்டு வங்கியும் தொண்டர்கள் பலமுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் பதிவு. இரண்டாவது, தளபதி போகிற இடத்தில் கடந்த கால ஆட்சியின் போது ஒரு சில குறைநிறைகளை சொல்கிறார்கள். நாங்கள் தொகுப்பு வீடுகள் எதிர்பார்த்தோம், கடன் வசதி எதிர்பார்த்தோம், இவைகள் எங்களுக்கு கிட்டவில்லை குறைகள் என்பதற்கும் தவறுகள் என்பதற்கும் வித்தியாசம். நிச்சயமாக 4 வீடு கிடைக்கலங்கிறது என்னுடைய மனக்குறை. நிச்சயமாக வீட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கிறது குற்றம் நிச்சயமாக உண்டு. ஆக போகிற இடத்தில் மக்கள் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது சுமத்தப்பட்ட குற்றங்களில் தவறு இருப்பேன், அந்த தவறுகளுக்காக நீங்கள் எதையும் இருக்க வேண்டாம், எதிர்காலத்தில் நல்லாட்சி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை திராவிட முன்னேற்ற தந்தது ஒரு முழுமையான நல்லாட்சி அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அரசு நிர்வாகத்தில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கக்கூடும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கக்கூடியதுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படியேதான் 1-2 சொல்லுங்களேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்பார்ப்பு திட்டங்கள் ஏவையான மக்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் முதலே சொன்னேன். நீங்கள் சொல்வது ஏமாற்றமா இருக்கும். எனக்கு ஒரு திட்டம் ஏமாற்றமா இருக்க முடியாது. பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்பட்ட பிரதானமான குற்றச்சாட்டு 2006-2011 பிரதானமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், 1 ஊழல், 2 நிலம். நிலத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பிரதானமான பிரச்சனையா இருந்தது. இதை முன்னிறுத்தி தான் அதிமுக கடுமையான பிரச்சனை. பொதுமக்கள் குறை என்று சொன்னாலும் ஆட்சியாளர்கள் அந்த குற்றம் இருக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று உத்தரவாதம் தருவதில் தவறில்லை. இரண்டாவது, மின்சாரத்தை காரணம் காட்டி அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தது. உண்மையிலே மின்சாரம் இல்ல, பொய் பிரச்சாரம் மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? அதை மக்கள் நம்பி திமுகவை தோற்கடித்தார்கள். ஆற்காடு வீராசாமி அவர்கள் வேலூர் கூட்டம் ஞாபகம், அவரே சொன்னார் திராவிட முன்னேற்ற ஒருவேளை தோற்றால் அதற்கு மின்வெட்டு பிரச்சனை காரணமாக அவர் சொன்னாரு. பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாரு இயற்கையோடு இணைந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைந்து எந்த காரியத்தை பிரதானமாக வைத்து திமுக மீது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதுபோல தவறுகள் பொய் என்று உங்களுடைய ஸ்டாலின் சொல்லவில்லை. அவர் சொல்றாரு தெரிந்தோ தெரியாமல் தவறுகள் நடந்திருக்கலாம், அது எதிர்காலத்தில் நடக்காது என்று 24 hours மின்சாரம் கொடுப்பேன்னு சொல்லல, ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லல, கடந்த தவறுகளுக்காக வருகிறேன் சொன்னார். அந்த தவறுகள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது அரசின் சார்பில் குற்றம் குறைகள் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்காது என்று உத்தரவாதத்தை தருகிறார் தளபதி. எதிர்காலத்தில் தவறு நடக்காது என்பது வேறு, கடந்த கால தவறுகள் திரும்பாது என்பது வேறு. கடந்த கால தவறுகள் நடந்ததை உங்களுடைய பொருளாதார ஒப்புக்க நீங்க அவர் ஒப்புக்கிறாரு. சிறு சிறு ஆட்சி நிர்வாகத்தில் தவறுகள் இருந்தால் அதைதான் நீங்கள் பெரிய சுமையை அவர் மீது சுமத்த பார்க்கிறீர்கள். சாதாரண தவறுகள் குற்றம் குறைகள் திமுக ஆட்சியில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்காது, குற்றம் இருந்தால் இருக்காது என்ற உத்தரவாதத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் லோக் ஆயுக்தாவை கொண்டு வருவோம். ஆட்சி பொறுப்பேற்றால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம். உங்களுடைய பொருளாதார கேள்வி இருக்காரு, முதலமைச்சர் வந்து போன் நம்பரை கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்க எந்த தலைவர் வந்து யாருடைய போன் நம்பர் கொடுத்திருக்காங்க கேக்குறீங்க? ஒரு கமிஷனருடைய போன் நம்பர் கொடுத்தாலே கூட அது கமிஷனர் எடுக்கிறது கிடையாது, அவருடைய கேம்ப்ல தான் எடுத்துட்டு இருப்பாரு. நீங்க வந்து அத்தனையுமே தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க சொன்னா இது வந்து ஜிம்மிக்ஸ்க்காக செய்யற விஷயம் தானே வரும். 4.5 ஆண்டு கால இறுதியில் 3 மாதம் கையிருப்பு இருக்கும் பொழுது 15,000 செல்போன் தருவேன் அம்மா செல்போன் என்று சொல்லுகிறாரு. அதிகாரப்பூர்வமாக 8 மாதம் இருக்கிறது, 3 மாதம் நீங்க அதிகாரம் முடிவதற்கு கூடி கிளம்பிருக்க 4.5 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழு மீது அக்கறை இல்லாத இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா திடீரென 110 விதிகள் 15,000 செல்போன் இதே மாதிரி 4.5 ஆண்டு காலம் நடைபெறும் போர் மேற்கொள்ளாத ஸ்டாலின் இப்ப ஏன் போனாரு? 4.5 ஆண்டு காலம் கொடுக்காத செல்போன் இப்ப கொடுக்குறாங்க. ஆக தளபதி மகளிர் சுயதொழில்கள் சந்தித்து நாங்கள் நிராயுதவானாக இருக்கிறோம், கடன் கிடைக்கவில்லை. தேர்தல் அறிக்கையில் அதிமுக மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு
10 லட்சம் வரை கடன் கொடுப்போம், 2.5 லட்சம் மானியம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த மகளிர்கள் மானியம் வழங்கப்படவில்லை. பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பலனளிக்குமா ஸ்டாலினுடைய பயணம் மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக இன்னும் நிறைய அரசியல் பயணங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, நிறைய அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது, நிறைய பயணங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2016 மே மாதம் வரை இது போன்ற அரசியல் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த கட்சிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கப் போகிறது பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய விஷயம். மக்கள் மிகவும் திறமையானவர்கள், விவரமானவர்கள் என்பது மட்டுமல்ல, மிகவும் அழுத்தமானவர்கள் கூட. மே மாதம் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவை அறிவிக்கப்படும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தொடர்புகிறது. மே மாதம் என்ன முடிவு வரப்போகிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆயுதல் நீட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி, சுங்கச்சாவடியில் வசூலிக்கப்படக்கூடிய கட்டணங்கள் கொள்ளையான விஷயமா, ஒரு அதிகாரப்பூர்வமான கொள்ளை நடக்கக்கூடிய விஷயமா, இது வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகள் நடக்கிறது என்று குற்றச்சாட்டுகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 93 லட்சம் லாரிகள் வேலைநிறுத்தம் செய்ய இருக்கின்றன. இதனுடைய உண்மையான பலன் என்ன? நடக்கிறது அங்க நடப்பது கட்டண கொள்ளையா அல்லது நியாயமான வசூலா? ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றவர்களே. முறைப்படுத்தப்படுமா சுங்கவரி கட்டணம், டோல் கட்டணம் என்ற தலைப்பில் இன்று ஆயுதழுத்த நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு அகிலம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் மற்றும் போக்குவரத்து உரிமையாளர்கள், அகில இந்திய மோட்டார் வாகன போக்குவரத்து காங்கிரஸ் என்ற அமைப்பு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நாங்கள் சுங்க கட்டணத்தை எதிர்த்து சுங்க கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுக்க வேலை நிறுத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்கார்கள். இதனால் கிட்டத்தட்ட நாடு முழுக்க இருக்கக்கூடிய 93 லட்சம் லாரிகளும் 50 லட்சம் பேருந்துகள் நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? நம்ம அனைவருமே அனுபவித்துவோம். 2 வீலர்லயோ 4 வீலர்ல செல்லக்கூடியவர்கள் அனைவருமே டோல் கட்டணம் ஒவ்வொரு முறை கொடுக்கும் போதும் ஒரு வயிற்றெரிச்சலோடு கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. நல்ல சாலை போக்குவரத்து இருக்கிறது என்ற ஆனந்தம் ஒருபுறம் இருக்க, அதற்கு இவ்வளவு பெரிய கட்டணமா என்ற எரிச்சலும் கூட இருக்கிறது. அதில் நிறைய முறைகள் நடக்கின்றன. கால வரையறை தாண்டி கூட வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். முறையற்ற முறையில் எண்ணிக்கை தொகையை கூட்டிக் கொண்டே போகிறார்கள். இதற்கு எவ்வளவு வருகிறது, எவ்வளவு போகின்ற கணக்கு வழக்கு பொதுமக்கள் பார்வையில் வைக்கப்படுவதில்லை, எந்த பொதுமக்களும் தெரியவும் இல்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கிறது. அதை கண்டித்து தான் இது முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான் அகில இந்திய மோட்டார் வாகன போக்குவரத்து காங்கிரஸ் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அக்டோபர் 1 முதல் இந்த போராட்டம் நடைபெறுவதால் நிச்சயமாக நாடு முழுக்க மிகப்பெரிய பற்றாக்குறை, தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய விஷயங்கள், அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நீட்சி விவாதிக்கிறோம். முறைப்படுத்தப்படுமா டோல் கட்டணம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இந்த நம்முடைய பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு நாராயணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வர அதேபோல தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்புடைய தலைவர் திரு யுவராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கு நான் முதல்ல யுவராஜ் தான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த டோல் கட்டணம்ங்கிறது முந்தானத்து காலையில வந்த விஷயம் இல்ல. இந்த கட்டணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே இருக்கப்படுகிறது. கடந்த வாஜ்பாய் ஆட்சியிலிருந்தே கொண்டு வரப்பட்டது. 2004 ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்ப இருந்து இருக்கக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரமா ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க நாங்க வேலை நிறுத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய பிரச்சனை இப்ப எங்க வந்துச்சு? இந்த 1.5 வருஷத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சா? இல்ல, இது தொடர்ந்து 10 ஆண்டா இது போராடிக்கிட்டே கடந்த அரசு கிட்டே எந்த காரியமும் கொஞ்சம் கூட அது தொடர்ந்து அவர் TR பாலு அமைச்சரா இருந்தப்போ இந்த டோல்ல நிறைய சட்டங்களை வாஜ்பாய் அரசு முதல் டோல்ல எட்டாந்த சில சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா மாத்தி அதுக்கு ஒத்து வராத 7 செக்ரட்டரிஸ மாத்திருக்காரு. அது மாதிரி சில நிறைய தவறுகள் நடந்து நாங்க தொடர்ந்து ஒரு வேலை நிறுத்தத்தில் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பிஜேபி அரசு வந்த உடனே இதுக்கு ஒரு மாற்றம் வரும், இதை அரசே கையில் எடுத்துக்கும். இத பத்தி இவங்க 10 ஆண்டுல கடைசி எலெக்ஷன் நேரம் எவ்வளவு பேசினாங்க. அவர் ரவிசங்கர் பிரசாத் ஆகட்டும், எல்லா அமைச்சரும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்ல அந்த டோலை பத்தி எவ்வளவு விவாதம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு பார்த்திருக்கோம். இந்த அரசு எதா பண்ணோன்னு பார்த்தா, ஆனா ஒரு 10 ஆண்டுல ஊழல் இல்ல, ஆனா ஊழலுக்கு துணை போறாங்க. இப்போ அதே ஆட்கள் என்ன பண்ணி ஊழலுக்கு துணை போறாங்கன்னு சொல்றீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லு. அதாவது டோல் ஒரு திட்டம் போடுறாங்க. இப்போ இங்க பாலாஜா டு வானகரம் ஒரு டோல் இருக்கு 96 கிலோமீட்டர். அதுல 6 வழியா பாதை பண்ணணும்னா அதுக்கு 1500 கோடி வேணும்னு திட்டம் வகுக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிடுறாங்க. ஆனா பிரீமியமா 2750 கோடி நியமிச்சு ஒரு மாதத்துக்கு 160 கோடின்னு 17 ஆண்டுக்கு அவங்க கிட்ட கொடுக்கறாங்க. 1500 கோடி தான் திட்டம். ஆனா 2750 கோடி மக்கள் கிட்ட வசூல் பண்ணணும்னு போட்டு இந்த திட்டத்தை இந்த 2 ஆண்டு ஆயும் இன்னும் ரோடே வேலை ஆரம்பிக்காத 4 வழி பாதையை 6 வழி பாதை போடுறன்னு ஒருத்தர் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு 6 வழி பாதை போடாது 6 வழி பாதைக்கான பணத்தை வசூல் பண்ணாலும் ஒரு காவல் நிலையத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 90 கோடி ரூபாய் மக்களை ஏமாத்தி வசூல் கம்ப்ளைண்ட் கொடுத்து
ஒரு மாசம் ஆச்சு எனக்கு சிஎஸ்ஆர் வாங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அதை விட்டுடுங்க. இப்ப இதே சென்னை டு தடா எடுத்துங்க, எல்என்டி கிட்டே கொடுத்தாங்க 452 கோடியில 6 வழி பாதை போட சொல்லி. அவங்க ஒரு 60% ஒர்க் பண்ணிட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ மக்களுக்கு இது வரைக்கும் மாதவரம் டு ரெட் ஹில்ஸ் 4 வழி பாதையாவே இருக்கு, ஆனா டோல் மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மதுரவாயில் 19 கிலோமீட்டர் தான், மதுரவாயில் டு தாம்பரம் பைபாஸ் 19 கிலோமீட்டர். அதுல ஒரு காருக்கு 1 கிலோமீட்டருக்கு 40 பைசா வாங்கணும்ன்ற. அப்ப 19 கிலோமீட்டர்னா 8 ரூபாய் தான் வருது. 8 ரூபாய் வசூல் பண்ண வேண்டிய இடத்துல 40 ரூபாய் வசூல் பண்ணாங்க. அதுவும் ரோடு போடும்போது வசூல் பண்ணோம், போட்டுட்டு வசூல் பண்ணோம். அந்த 2003 ரோட போட்டுட்டு 2009 முடிச்சுட்டு இது நாள் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 172 கோடி வாங்குறாங்க. இது லைட்டே இல்லை, ஒரு லைட் கிடையாது. அந்த தாம்பரம் டு அதே மாதிரி பரனூர் இங்க இருந்து செங்கல்பட்டு போற ரோடு 10 ஆண்டா மக்களுக்கு தெரியும். அங்க ரோடு அகலப்படுத்தினதா எதுவே 10 ஆண்டா நம்ம பார்க்கல. ஆனா வெறும் பெயிண்ட் ஒயிட் அடிக்கிறது பண்ணிட்டு அங்க வசூல் பண்ணிட்டு இருக்கு. அதே செங்கல்பட்டு டு அச்சரபாக்கம் ஆத்தூர் டோல்கேட் ரோடு போட்ட மாதிரி திண்டிவனம் வரைக்கும் எந்த ரோடு போடல. ஆனா தொடர்ந்து வசூல் மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஆண்டாண்டுக்கு இதுல இன்க்ரீஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ரோடு போடலாம் நீங்க சொல்றது புது ரோடு போடலன்னு சொல்றீங்களா, ஏற்கனவே ரோடு சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே நல்லா தானே இருக்கு. ஏற்கனவே ரோடு அரசால் போடப்பட்ட ரோடு. அதுல இவங்க கலெக்ஷன் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் கலெக்ஷன் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யல. அப்போ அது அந்த தனியார் 4 வழி பாதைங்கிற அரசால போடப்பட்டதா? இவங்க இல்ல, இவங்க போட்டு தானே அதை ஆபரேட் பண்ணி அதுக்கப்புறம் பில்ட் ஆபரேட் அப்புறம் சுத்தி இருக்கிற ஒரு 6 டோலும் பார்த்தா அல்ல அரசால் போடப்பட்ட ரோடு தான். இப்ப கான்ட்ராக்டர் வந்தவங்க எல்லாம் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாத வெறும் பேங்க் கேரண்டி கொடுத்துட்டு அப்படியே கலெக்ஷன் பண்ண. இது டிட்டோ மணல் கொள்ள மாதிரியே டெய்லி பணம் காய்க்கிற இடம் தான். அவங்க ஸ்பெசிபிக்காவே பல திட்டங்களை சொன்னாங்க. இது எப்படி பரனூர்ல என்ன நடக்குது, ஆத்தூர்ல என்ன நடக்குது, மதுரவாயில போற இடத்துல என்ன நடக்குது, 4 வழி சாலையை 6 வழி சாலையாக மாற்றினால் என்ன கட்டணம் வசூலிக்கணுமோ அதை 4 வழி சாலையா இருக்கும் போதே பண்றது. 4 வழி சாலை அமைக்காமலே ரோடை புதுப்பிக்காமலே கட்டணம் வசூலிப்பது இது தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் இன்னைக்கு போய் கூட பேசும்போது சொன்னாங்க, இந்த அரசு இந்த 1.5 ஆண்டு காலத்தில் செயல்பட்ட வேகம் 100 நாட்களில் நாங்கள் கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேல நாங்க வங்கி கணக்கிலே துவக்கினோம். இது எவ்வளவு பெரிய வேகமா செயல்பட அரசுங்கிற பாருங்க அப்படின்னாங்க. இந்த 1.5 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு கால பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு முதல் படியா எடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. முடிச்சிருக்கணும் சொல்ல, ஒரு முதல் படியா எடுத்து வச்சிருக்கணும். 100 படியில ஒரு 25 இருந்து 40 படி தாண்டிட்டோம். இந்த டோலை பொறுத்தவரையிலும் மிக சிறப்பான ஒரு விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு முழுவதும் 62 டோல்கேட்டை எடுத்திருக்கிறோம். நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் 2 டோல் எடுத்திருக்கிறோம். நான் சொல்றேன், 2 டோல் ஒன்னு கரூர், இன்னொன்னு ராமநாதபுரம். நான் உங்களுக்கு வேணா டீடைல் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், 62 வசூல் வரலையா? அப்படி இல்ல, நான் சொல்வது 1/4/2015 இருந்து 2 டோல் எடுத்தாச்சு. நீங்க சொன்ன கரூர்லயும் ராமநாதபுரத்திலயும் டோல் எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே கொள்வோம். அதில் எடுக்கப்பட்ட காரணம் என்ன? அங்க பணி முடிஞ்சு போச்சு, அதுக்கான கேள்வி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுங்கிறக்காகவா? நீங்க சரியா சொல்றீங்க. ஒரு நிமிஷம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையுடைய ஆணிவேருக்கு போங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 1997 ஆண்டு சட்டம் ஒன்னு இருக்குது, 1997 ஆக்ட். அதுபடிதான் இவர் சொன்னது போல 2003 இருந்து இந்த தங்கநாக்கர சாலையில டோல் வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டம் அத்துணையுமே 6 இருந்து 7 வருடங்களுக்கு மட்டும்தான் ஒப்பந்தம், அந்த வசூல் பண்ற ஒப்பந்தம். ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் வந்தவங்க இது சொன்ன உடனே எதுக்கு எடுத்தாலும் யூபிஏ சொல்றீங்கன்னு சொல்றாங்க மீடியால. அது இல்ல, தவறு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்த பிறகு அனைத்து டோல்கேட் 2008 ஆக்ட்ல போட்டாங்க. 2008 ஆக்ட்ல எப்படி, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கிருஷ்ணகிரியில இருந்து அத்திப்பள்ளின்னு ஒரு ஊர், ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு 100 கிலோமீட்டருக்கு 25 பைசா, அதாவது 25 ரூபாய் தான். அது நம்முடைய என்டிஏ ஆட்சி இருந்த போது போட்டது 25 ரூபாய். அதனுடைய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் முடிஞ்ச உடனேயே அங்க உடனடியா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு டோலை வசூலே பண்ணல. எங்க கிருஷ்ணகிரியில, இங்க இருந்து பெங்களூர் போகும்போது கிருஷ்ணகிரி வசூல் பண்ணல. ஆனா அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு 6 லைன் போடுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சாங்க. 6 லைனு கான்ட்ராக்ட் ஒன்னு. ரெண்டாவது, மதுரை டு கன்னியாகுமரி கவர்மெண்டே போட்ட ரோடு. அதுல என்டிஏ ஆட்சி இருந்த போது டோலை வசூல் பண்ணல. ஆனால் காங்கிரஸ் அரசு வந்த பிறகு பிரிட்ஜ் கட்டுறோம், 6 லைன் பண்றோம் எல்லாம் சொல்லி அவங்க வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அத்தனையுமே ஒரே நிமிஷம், ஏன் தொடர்ந்து நான் சொல்றேன்.
இது அத்தனையுமே நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், 6 to 7 வருஷம் தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது 25 முதல் 30 வருடங்களுக்கு அத்தனை ஒப்பந்தங்களும் 30 வருடங்களுக்கு போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன். அதை நான் கேட்கறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செஞ்சது அப்படியே வச்சுக்கோங்க, எல்லா பழியும் போட்டுருவோம். அதை அப்படி சொல்லாது. இந்த 1.5 ஆண்டு காலத்துல அரசு இல்ல, இந்த 1.5 ஆண்டு காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு அதை சொல்றேன். 6-7 ஆண்டுகள் தான் நீங்க சொல்வது சரி. 2008 சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொல்வது சரி. அதுல நான் என்ன செஞ்சோன்றதை சொல்றேன். முதல்ல சொன்னதுபடி 62 டோல் எடுத்திருக்கிறோம். இன்னும் 42 டோல் ஐடென்டிஃபை பண்ணி இதை எடுக்க போறோம். அடுத்தது 100 கோடிக்கு உள்ள இருந்த அத்தனை ஒப்பந்தங்களையும், அதாவது இந்த ரோடு ப்ராஜெக்ட் 100 crore ப்ராஜெக்ட் பூரா வெளியே தள்ளுறோம். அதாவது அதுல இருந்து டோலை இனிமேல் வசூல் பண்ண மாட்டாங்க, அதுக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர எங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்ததோ 1-2 இடத்துல தான் நடந்திருக்குது, அது அத்தனையுமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. காலம் மீறி காலம் தாழ்ந்து அவங்க எக்ஸ்பயர் ஆனது கூட உடனடியாக டோல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல எல்லாரும் 62 டோல் க்ளோஸ் பண்ணிருக்காங்கிறத தவிர நீங்க வேற எதுவுமே சொன்ன மாதிரி எல்லாமே திருப்பி அங்கே க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் எவ்ரி இயர் செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி 10% இந்த டோல் கட்டணம் உயரும் அப்படிங்கறதா விஷயம். ஆனா இந்த செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி டோல் கட்டணம் ஏறிட்டான இல்ல. இந்த மாதம் அதாவது நான் சொல்றது 28 நாட்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வருடமும் கடந்த 10 வருடமாக ஏறிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்ப ஏறிச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல கவர்மெண்ட் ஆல் தி டோல்ஸ் ரெடியூஸ் தி பிரைஸ் ஏத்தல. நீங்க ஏத்தலங்கிற பெருமையா சொல்றீங்க. இந்த டோல் கட்டணத்தினுடைய அடிப்படை விதி என்ன சொல்லுது? அந்த செலவழிக்கப்பட்ட தொகை எடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு 40% கட்டணம் குறைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு டோல் கட்டணம் 40% குறைஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. ஒண்ணு நேற்று வரைக்கும் 40 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க சார், இன்னைக்கு தயவு செஞ்சு இது கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க லிசன் பண்ணுங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் நான் சொன்ன தகவல் ஏதாவது பொய்யா? நீங்க சொன்னது பொய்யே கிடையாது. ஆனா நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. முடிஞ்ச 30 வருஷம் நான் ஒரு ஒப்பந்தம் போட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க கவர்மெண்ட் ஹஸ் given a contract. அப்போ அதை எப்படி நீங்க அதை ஏதாவது மீறினாலோ ஒரு நிமிஷம் அந்த 30 வருட ஒப்பந்தங்கள் எப்படின்னா கேன்சல் அப்புறம் நான் சொல்றேன். 30 வருடங்கள் வசூலிப்பதற்கான உரிமை எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதுல என்ன சொல்லுது? பிரைமரி கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா கட்டணத்தை நீங்க செலவழித்த தொகை வசூலித்த பிறகு அதை எடுத்து விட்ட பிறகு அப்ப எவ்வளவு கட்டணம் வசூலிக்கணும்? அதுல 40 விழுக்காடு கம்மி பண்ணி வசூலிக்கணும். 30 வருஷத்துக்கு வசூலிக்கல. இந்த டேர்ம் பத்தி நான் பேசல. 30 வருஷத்துக்கு வசூலிங்க. ஆனால் நீங்க எவ்வளவு தொகை எடுத்தீங்களோ 40 விழுக்காடு கம்மி பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டோல் 40 விழுக்காடு கம்மி பண்ணி சரிதான். அதுதான் ஒரு டோலா இப்ப ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 52 டோல்ல இந்த மாதிரி எக்ஸசைஸ் நடந்திருக்குது. இது ஒரே நாள்ல செய்ய முடியாது. இவங்களுடைய கோரிக்கை கூட டோல் கட்ட மாட்டோம்ன்றது இல்ல. எங்களுக்கு டோலை ஒவ்வொரு இடத்துல நிக்க கூடாது. நாங்க அதனால எங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வானகரம் சொன்னார். இப்ப வானகரம் பாலாஜா இஷ்யூல there is a problem. அவர் சொன்னது முழுக்க உண்மைதான். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அங்க லேண்ட் அக்விசிஷன் அது யார் செய்யணும்? ஸ்டேட் கவர்மெண்ட். லேண்ட் அக்விசிஷன் இல்லாதனால்தான் அது பாதியில நிக்குது. ஆன்லைன் உண்டா இல்லன்னு அவர் கேளுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்குறேன். 1500 கோடிக்கு அந்த ஒர்க்குக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் 1500 crores. நீங்க ஏன் என்ன எப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் ஹவுசிங் லோன் வாங்கினா ஒரு 15 வருஷம் இல்ல 20 வருஷம் ஹவுசிங் லோன் போட்டாக்க நீங்க பே பண்றது 55 லட்சம் அலாங் இன்ட்ரெஸ்ட். அதுதான் அது. ஆனால் அதை முறையாக ஒழுங்காக செயல்படுத்துகிறார்கள். உங்களுக்கே தெரியும். அதுல பிரீமியம் மாறிட்டே போகும். அதனுடைய அசல் குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க சொல்றது அதுதான். நீங்க 20 வருஷம் வசூலிக்கிற பத்தி நான் குறைய சொல்லல. 20 வருஷம் வசூலிக்க வேண்டிய தொகை குறையணுமா? வெஹிக்கிள் ஏறும்போது குறையணும். வெஹிக்கிள்ஸ் அதிகமாக கூடும் பொழுது கண்டிப்பா ஏறும்போது எங்கேயாவது குறையுதா? அது உங்க நான் நீங்க ஒரே ஒரு குறையவில்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஒண்ணு வாகனம் குடிச்சு இல்ல தூரம் குறைஞ்சிருச்சு, இல்லாட்டி கிளையில இன்னொரு சாலை பிரிச்சுட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக குறைஞ்சிருக்கா? குறையலங்க. இதைத்தான் நாங்கள் இந்தியா முழுவதும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிதின் கட்காரி கிட்டத்தட்ட ஒரு டோலா போய்கிட்டு இருக்காரு.
நீங்க நினைக்கிற மாதிரி அது இல்ல. நீங்க அதுக்காக நீங்க வந்து சென்னைக்கு வரும்போது கேட்க கூடாது. மத்திய தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் அவருடைய வேலை உங்களுடைய ஊடகங்கள்ல மிக தெளிவாக நிதின் கட்காரி எத்தனை டோல்ல போய் அங்க எக்ஸாமின் பண்ணி அதனுடைய முறைகேடுகளை ஏதாவது இருந்தால் செக் பண்ணி பல கேரளால ஒரு டோலை க்ளோஸ் பண்ணாரு. அவர் பர்சனலா போய் மும்பைல க்ளோஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் உண்மை இல்ல. நான் அது வந்து அந்த அதிரடி நடவடிக்கை எல்லாம் இருக்கட்டும், நான் வந்து அரசியலா பாக்குறேன். ஏன்னா ஒரு தரைவழி போக்குவரத்து அமைச்சர் தரைவழியா போய் ஒவ்வொரு ரோடா தான் பார்த்துட்டு அவர் டோல் பத்தி எல்லாம் தெரியும் சொன்ன டெக்னாலஜி இவ்வளவு கடுமையா பயன்படுத்துறா பெருமை பேசுற ஒரு அரசாங்கத்துல இது எதிர்பார்க்கவே இல்லை. ஃபாஸ்டாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொல்றாங்க ஃபாஸ்டாக்ல போட்டவங்க தப்பு என்ன இருக்குது? எல்என்டி, ரிலையன்ஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்குது. சென்னை உட்பட பல நிறுவனங்கள் தான் பாதையை விட்டு இல்லங்க பாதுகாப்பு விட்டு போகலாம். தப்பா சொல்றாங்க. அதாவதுங்க இது வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒன்லி ஃபார் கலெக்டிங் தான். இதுல வந்து இவங்க சொல்ற மாதிரி எல்என்டி ரோடு போட்டாங்க கலெக்டிங், அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அரசாங்கத்துக்கு போகுது. தொடர்ந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே கொள்ளடிச்சுக்கிட்டு போல சார். அதாவது சார் ஒரு விவசாயி வந்து விவசாயத்துறை அமைச்சரை வந்தா நல்லது செய்வார், அவருக்கு எல்லாம் தெரியும். நிதின் கட்கரி வந்து ஏற்கனவே 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இவரு மும்பைல ஒரு டோலுடைய பார்ட்னர்ஷிப்ல இருந்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு இல்ல நான் இருந்த அவருக்கு வந்து எல்லாம் தெரியும். கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த துறையிலே இருந்தவர், அந்த வியாபாரத்தில் இருந்தவர். கண்டிப்பா அவருக்கு வந்து தெரியும். எனக்கு ஒண்ணுமே இல்லை சார். இவங்க வந்த உடனே டிரான்ஸ்பரன்சியா டிஜிட்டல் போர்டு இவங்க வந்து ஃபாரின் ஃபுல்லா சுத்தி அங்க இருக்கிற திட்டம் கொண்டாட நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து வெளிநாட்டு போய் பாருங்க, ஒரு டோல்ல டிஜிட்டல் ஓடுது. இந்த காஸ்ட் இத்தனை க்ரோஸ், இவ்வளவு வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆனா இவ்வளவு வரும். ஒரு வண்டி போகும்போதும் மைனஸ் ஆகிட்டே வந்து வித்தின் 2 இயர்ஸ்ல 0 வந்துடும். அந்த மாதிரி ஏன் இது வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி அந்த ஒரு இது செஞ்சா கூட மக்கள் வந்து எதிர்பார்க்கிற சரிதான். ஆனா உங்கள்ட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்க எந்த கட்டணத்தை நீங்களே செலுத்திருக்கீங்க? எல்லா கட்டணத்தையும் லாரி உரிமையாளர்கள் வந்து கடைசியில வாடிக்கையாளர் தான் கட்டுறீங்க. சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வரப்பட்ட போதே திரு சிதம்பரம் சொன்னாரு, இது வந்து அந்தந்த பொதுமக்கள் மத்தியில விடியாது, இது வந்து அந்தந்த ஏஜென்ட்கள் அந்தந்த இவங்க சர்வீஸ் பண்ணதான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸ் எல்லாருமே காமன் மேன் தான் வாங்குறீங்க. யாரை பயன்படுத்துறா அவங்க தான் வாங்குறீங்க. இந்த சுங்க கட்டணம் உட்பட எல்லா கட்டணத்தையும் நீங்க காமன் மேன் தான் வாங்குறீங்க. யாரு உங்கள்ட்ட லாரி லக்கேஜ் கொடுக்குறானோ அவன்கிட்ட தான் ஏத்த போறீங்க, அவன்கிட்ட தான் வாங்க போறீங்க. அப்புறம் நீங்க என்ன கவலைப்படுறீங்க? உங்களுடைய கவலை போலியான கவலையா தெரியலையா? நாங்க வந்து 14,500 கோடி வந்து இதுல வசூல் ஆகுது. இது நிதின் கட்கரி சொன்னது ஒரு ஆண்டுக்கு. நாங்க அந்த பணத்தை செலுத்த தயாரா இருக்கிறோம். ஆனா வந்து எங்களுக்கு இப்ப நேஷனல் பர்மிட் எப்படி வந்து இந்தியா ஃபுல்லா போய் வர்றதுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து 15,000 ரூபாய் கட்டிட்டா போதும், வருஷம் ஃபுல்லா போலாம். நாங்க 30,000 செலுத்த தயாரா இருக்கிறோம். நேஷனல் பர்மிட் வெஹிக்கிளுக்கு ஆல் ஓவர் இந்தியா போற வண்டிக்கு ஆண்டுக்கு கட்ட தயாரா இருக்கும். ஸ்டேட் வெஹிக்கிள்ஸுக்கு இந்த குவார்டர்லி டாக்ஸ் மாதிரி 4 டைம்ஸ் மந்த்துக்கு பர் இயர் குவார்டர்லி டாக்ஸ் மாதிரி இதுக்கு கட்ட நாங்க தயாரா இருக்க. நாங்க அதுக்கு எதிரியா இல்ல கட்டத்துக்கு. ஏன்னா ரோடு இப்போ அந்த சிஸ்டம் பிஓடி சிஸ்டம் வந்த பிறகு ரோடு நல்லா இருக்கு. நாங்க அதை எதிர்க்கல. இந்த அங்கங்க நிறுத்தி முறைகேடா அதிக பணம் ரவுடிசம் வச்சு வசூல் பண்ணதான் நாங்க எதிர்க்கிறோம். இப்ப முன்ன பாத்தீங்கன்னா 97 வரும்போது லாரி, காரு, பஸ் இப்படிதான் இருந்தது. இப்போ வந்து வீல்ஸ் அதிகமான 12 வீல் 18 வீல் டோல்கேட்ல வந்து ரவுடிசம் நடத்தி வழிபறி பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இப்போ எங்கன்னா டோல்ல போங்க, எங்க எவ்வளவு பேர் அங்க அந்த பூத்தாண்ட நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் நிறுத்தி. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் திடீர்னு போறாங்க, அடிதடி பண்றாங்க. அவங்க போகும்போது அவங்க 10 பேர் ஆள் இல்லாம ராத்திரில வந்து பணம் புழங்கக்கூடிய இடம், இரவு பகலா வேலை நடக்கக்கூடிய இடம். அங்க வந்து யாராவது 4 பேர் அரசியல்வாதிகள் சொல்ல என் ஓட்டுநர் என் டிரைவர் உங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? உங்களுக்கு காருக்கானது கார் தானே கொடுக்குறாங்க, காருக்கானது லாரி கொடுத்துருலையே. அதுதான் லாரியில வந்து லாரிக்குன்னு ஒரு 270 ரூபாய் டோல் வசூல் பண்ணக்கூடிய அந்த வீல் சொல்லுவான். வண்டியில வீல் தான் இருக்கு, எனக்கு இதா இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து இதுக்கு 270 தான், நான் இல்ல நீ 400 கட்டுன்ற. அதுக்குதான் அந்த ரவுடிசம் யூஸ் பண்றான். அவன் கொஞ்ச நேரம் பாக்குறான், அடுத்தது ஓனர் தானே கொடுக்குறான், எடுத்து கட்டிட்டு போயிடுறான். அவனை பின்னாடி வண்டி ரவுடி கட்டுன்றா, நீ வந்து ஓரம் இல்லைன்றா. இந்த மாதிரி ஒரு முறைகேடு தான் என் டிரைவர். அப்புறம் வந்து எங்க கிட்ட ரசீது கொடுத்து நான் போய் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்யூட்டர் பாய் வந்து மிஸ்டேக்கா இந்த வீலுக்கு இது போட்டுட்டான் தான் பதில். அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், வேலை நிறுத்தம் பண்ண வேண்டாம் சொல்றாரு. இந்த வேலை நிறுத்தம் நடந்துச்சுன்னா இது ஒட்டுமொத்தமாக காமன் மேன் உங்களை பாதிக்கிறத விட அதிகமா வந்து காமன் மேன் அதிகமா பாதிக்கும். ஒரு தட்டுப்பாடு ஏற்படும், விலைவாசி உயர்வாக ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. இந்த முறையை நீங்க கையெடுத்து சரிதானா?
இந்த டாக்டிக்ஸ் எடுத்தது சரிதானா? இந்த அரசு எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் தலைவர் மிஸ்டர் நிதின் கட்கரிக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டா அவர் கூட பேசிட்டு இருக்காரு. இதுக்கான கட்கரி மாட்டேன்னு சொல்றாரா, செய்ய முடியாது மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ் கடந்த அரசு முறைகேடா எவ்வளவு கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் ஒரு சிண்டிகேட் அமைச்சு இப்ப இந்த அரசு கூட பேசுறாங்க. அவங்கள நீக்க சொல்றோம். ஏன் ரோடு ஏன் அரசு கிட்ட இருந்து ஏன் தனியார் கிட்ட போச்சு, தனியார் என்னென்ன எவ்வளவு தவறு செய்யறாங்க, ஏன் இது டிரான்ஸ்பரன்சியா இல்ல, இதான் நாங்க நீங்க சொல்றது கரெக்ட். நிகழ்ச்சி முடிக்க விரும்புறேன். எனக்கு அடிப்படையா சந்தேகம், இந்த டோல் கட்டணத்தை கொண்டு வந்தது பாஜக ஆட்சியில. சாலை ரொம்ப பிரமாதமா வந்துருச்சு, ஆனந்தப்படக்கூடிய நேரத்தில் இந்த டோல் கட்டணம் கடுமையா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாகனமும் வாங்கும் போதே அதற்கான லைஃப் டைம் ரோட் டாக்ஸ் கட்டிடுறோம். ஒவ்வொரு லிட்டர் டீசல் பெட்ரோல்ல போகும்போது 2 ரூபா கூட சேர்த்து ரோட் டாக்ஸ் ரோடுக்கு தனியா கட்டுறோம். சாலைக்கு நாங்க கட்டின பிறகு நீங்க தனியார் ரோடு போட்டு தர உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்கா ஒரு கவர்மெண்டோட கடமை. இவ்வளவும் மக்கள்கிட்ட மறைமுகமா வாங்கிட்டு நேரடியாக கட்டணம் வாங்குறது எப்படி? அதாவது நீங்க ரோட் டாக்ஸ்ன்றது டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட். அது டீசல் மேல செஸ் ரோட் டாக்ஸ் இருக்காது. அது என்னன்னா தொடர்ந்து அது செஞ்சுக்கிட்டு இருந்தது. இது நேஷனல் ஹைவே ரோட் டாக்ஸ் எப்பொழுதும் நார்மலா வர்றதுதான். இந்த டோல் நேஷனல் ஹைவேல கூட்டிட்டே போய் உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா என்கிட்ட நீங்க ஏதோ நீங்க சொல்லுங்க புரிய வைங்க. ரோட் டாக்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் டோல் பிளாசாஸ். அது டோட்டலி ரோட் டாக்ஸுக்கும் டோலுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ரோட் டாக்ஸ் எதுக்காக நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. ரோட் டாக்ஸ்ன்றது நம்மளுடைய சாலைகள்ல இங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு தான். ஆனா இந்த நேஷனல் ஹைவேஸ்க்காக மட்டும் தான். நீங்க மத்த கிராமங்கள் உள்ள போகும்போதெல்லாம் நீங்க ஒன்னும் டோல் கொடுக்கறது இல்லையா? ஒன்லி நேஷனல் ஹைவேஸ் தான் நீங்க பண்றீங்க. அது கூட இங்க ஒரு கனரக வாகனங்கள் பயன்படுத்துறாங்க சார். ஒரு காலத்துல நெல்லூர்ல இருந்து இவங்க லாரியில வரதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு சார். வேகம் அதிகரித்தது, தூரம் குறைந்தது. பிகாஸ் ஆஃப் ரோட் வேகம் அதிகரித்தது, தூரம் குறைந்தது. நான் மறக்கல. ரேட் ஏறிட்டே போதே. ரேட் ஏறல, இப்ப குறையுது. பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு குறையுது. இல்லன்னு மறக்க முடியுமான்னு கேளுங்க. அந்த வாயில நான் மக்கள்கிட்ட ஒரே ₹1 ஏதாவது ஒரு டோல்ல இல்ல. நீங்க புரியல. செப்டம்பர் எவ்ரி செப்டம்பர் 1 கடந்த 10 வருஷமாக ஏறிக்கொண்டிருந்த சுங்கச்சாலையினுடைய கட்டணம் இந்த வருடம் ஏறி இருக்கிறதா? நாங்க சொல்ல சார், 2003 இருந்து நீங்க வசூலிக்கிறீங்க, 98 இருந்து போடப்படுது, சாலை போடப்படுது. ஏதாவது ஒரே ஒரு டோல் கூட அதுதான் ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது 25 இருந்து. ஒவ்வொரு ஒப்பந்தமும் ஐ கேன் ஷோ யூ டாக்குமெண்ட்ஸ். நான் காமிக்க வேண்டியதில்லை, போய் பாருங்க, வெப்சைட்ல போய் பாருங்க. 1997 ஆக்ட் படி 6 வருஷம் தான் பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்தது. ஆனால் பிறகு வந்தது தவறு செய்திருக்கிறது, ஒப்பந்தத்தை மீற முடியுமான்றதான் விஷயம். அதுல இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சட்டங்களையே காலாவதி ஆக்கி முடியாது சார். சட்டங்கள் வேற, இது ஒப்பந்தங்கள். உங்களுக்கு தெரியும் நல்லா. நீங்க அதுக்காக நாளை காலையில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இனிமேல் உனக்கு ஒண்ணு இல்ல, வெளியே போன்னு சொல்ல முடியும். அரசு செய்து கொண்டிருக்கிறது முறைகேடு. அதாவது இவங்க சொல்றது படி ஹராஸ்மெண்டோ 300 ரூபாய்க்கு இந்தியாவில் எங்கேயாவது ₹1 கட்டணம் குறைஞ்சிருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் குறைஞ்சிருக்குது. அதுதான் சொல்றேன். இல்ல அதிகரிக்கலன்னு சொல்றீங்க, நீங்க இப்ப மாத்தி சொல்றீங்க. இல்ல சில இடங்கள்ல குறைஞ்சு இல்ல ₹1 ₹2 குறைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இல்ல ரவுண்ட் ஆஃப் பண்றது சில இடங்கள் ரவுண்ட் ஆஃப்லாம் இல்லைங்க. ரவுண்ட் ஆஃப்லாம் இல்லைங்க. ரவுண்ட் ஆஃப் இல்ல. ₹30 ₹2 எவ்வளவுங்க? மோர் தென் 7%. ஒத்துப்பீங்களா நீங்க? பர்சன்டேஜ் கணக்குல சொல்லுவோம். எங்க குறையுதுன்னு குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ 6% 7% குறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு இறுதியான நீங்க எந்த டோல் பேசுறீங்க? இப்போ மதுரவாய் டு ஹார்பர் ஒரு பறக்கும் ரயில் ரோடு ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுத்தினாங்க. மத்திய அரசு ஒரு மாண்புமிகு பிரதமர் துவக்கி வச்ச திட்டத்தையே அதுல தவறு இருக்குன்னு இந்த அரசு தலையிட்டு அதை நிறுத்தக்கூடிய தைரியம் இருக்கும்போது இந்த சென்னையை சுத்தி இது மாதிரி டோல்ல ரோடே போடாம இது மாதிரி பணம் வசூல் பண்றாங்க. இல்ல சார், நீங்க தவறா சொல்றீங்க. லேண்ட் அக்விசிஷன் இருக்கலாம் சார், ஆனா டோல் வசூலுக்கு யாரும் இல்லங்க. 4 லேன் போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. 4 லேன்ல ஓடுறாங்கல்ல அவங்க. அவர் சொல்றாங்க 6 லேனா இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் பண்ண முடியல சார். இல்ல
சார் இல்ல அவர் சொல்றது வாலாஜா வானகரம் தயவு செஞ்சு நீங்க அதுதான் சொல்றாரு 4 வழி பாதையை 6 வழி பாதை இல்ல வாலாஜா வானகரம் அதுதான் பேசிட்டு வானகரம் SL நிறுவனத்துக்கு 2013 ஜூன் மாசம் SL நிறுவனத்துக்கு 4 வழி பாதையை 6 வழி பாதையா போட 4 வழி பாதை யார் போட்டது? 6 வழியா மாத்தல மாத்திரான வசூல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 4 வழி பாதைக்கு இல்ல கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கோர்ட்டுக்கு போட்டவங்க பண்ண மாட்டாங்க. பல விவாதங்கள் அவர்கிட்ட பேசுறேன். இந்த அரசு வந்து ஒரு மத்திய அரசு ரோடே நிறுத்தும் போது ஏன் வந்து இந்த 6 ரோடு இந்த 1ஆம் தேதி போராட்டமே என்னன்னா 1ஆம் தேதி மக்களை வந்து அழைக்கிறோம். இந்த ரோடு எல்லாம் காஸ்ட் வாங்கி முடிஞ்சிருச்சு. அரசு போக்குவரத்து கழகமும் பணம் கட்டக்கூடாது. 1ஆம் தேதி 2ஆம் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் வச்சிருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதியில வந்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. முற்றுகை போராட்டம் கூட இருக்குது. மக்களுக்கு அழைப்பு மக்கள் நிச்சயமாக 2 தரப்பிலும் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறார்கள். லாரி கட்டணம் உயர்த்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. வேலை நிறுத்தம் நடக்குமா இல்லையா என்று தெரியவில்லை. மத்திய அமைச்சர் தரவழி போக்குவரத்து நிதின் கட்கரி பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்கார். இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி முடிவெடுக்கப்படும் தெரியல. நிச்சயமாக லாரி உரிமையாளர் தங்களுடைய இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். அது எல்லோருக்கும் நல்லது. அதைவிட முக்கியமாக இந்த கட்டணத்து கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டாக வேண்டியிருக்கிறது. லாரி உரிமையாளர்கள் போன்ற தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சாமானியும் அந்த டோல் கட்டணத்தை கடக்கும் போது வயிற்றெரிச்சலோடு தான் கட்டணத்தை கொடுக்கிறார் என்பதை மறந்துவிட முடியாது. அந்த வயிற்றெரிச்சலை போக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடுவதில்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.